வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திருமண மண்டபங்களில் அரசியல் பேசி வளர்ந்தவை திராவிட இயக்கங்கள். சமீபமாக திருமண மண்டபங்களில் திருமண நிகழ்ச்சிகள், தலைவர்களுடைய குடும்பத்துடைய திருமண நிகழ்ச்சிகள் அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறதோ என்ற எண்ணம் எழுகிறது. சில மாதங்களுக்கு முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனருடைய பேர்த்தி திருமணம் நடக்க அதில் அனைத்து கட்சி தலைவரும் கூட்டு சேர்ந்து பங்களிக்க மதிமுகவுடைய பொதுச் செயலாளர், திமுகவுடைய தலைவர் என்றெல்லாம் வர புதிய கூட்டணி உருவாகிறதோ என்ற பேச்சு இருந்தது. பிறகு அந்த பேச்சு மாறியது. இப்போது வேறு வேறு திசையில் அனைத்து கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தற்போது இன்று திமுகவுடைய பொருளாளர் திரு ஸ்டாலினுடைய தம்பி மகனுடைய திருமணத்திற்காக இப்போது பத்திரிகை வைக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவுடைய பொருளாளர் ஸ்டாலின் முக்கியமான தலைவர்களை, குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் பாஜக உள்ளிட்ட பல கட்சியுடைய தலைவர்களை நேரடியாக சந்தித்து அதனுடைய பத்திரிகை அழைப்புதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அழைப்புதல் கொடுக்கும் போது அந்த கட்சி தலைவர்கள் மறக்காமல் அரசியல் பேசவும் தயங்குவதில்லை. இந்த காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய, தமிழகத்தில் குறிப்பாக எதிர்கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சில பரஸ்பர ஒரு தவறான புரிதல்களை விட்டு கொடுத்து ஒரு ஒருங்கிணைந்த சக்தியாக இருந்தால் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்னால் தமிழக பாஜகவுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவுடைய தலைமையில் ஒரு மாற்று அரசியல் அணி, மாற்று அரசியல் ஆட்சி தமிழகத்தில் அமையும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு கொஞ்ச நாட்கள் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் கட்டாயமாக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும், கட்டாயமாக கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் ஏற்பட வேண்டும், அப்போதுதான் வல்லாதிக்கமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய தனிக்கட்சி ஆட்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அனைவருக்குமான சம பங்களிப்பு, அனைத்து சமுதாய அனைத்து பிரிவினருக்குமான பிரதிநிதித்துவம் இருக்கும் என்று கூறியிருக்கிறார். இதுபோன்ற அரசியல் நகர்வுகளை ஒவ்வொரு கட்சிகளும் திடமாக தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக நடத்திக் கொண்டிருக்கின்றன. இப்படி ஓரணியில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் திரள்வதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை சாத்தியம்தானா? இது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் நம்முடைய தமிழக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் முனைந்திருக்கார். அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் முனைந்திருக்கார். அதேபோல பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் முனைந்திருக்கார். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள் முனைந்திருக்கார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு ஆளூர் ஷானவாஸ் வந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். எல்லா கட்சிகளுமே ஒரு கூட்டணிக்கு முயற்சி பண்ணும், ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா உங்களுடைய கட்சியுடைய நிறுவன தலைவர் திரு திருமாவளவன் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு கூட்டணி ஆட்சிக்கான காலம் கட்டாயமாக வர வேண்டும், வந்துவிட்டதோ வரப்போகிறதோ இல்ல, தமிழகத்தில் ஏற்கனவே கூட்டணி தயவுல ஆட்சிகள் நடந்திருக்கிறது. ஆனால் கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்ற விருப்பத்தை தாண்டி என்ற நிர்பந்தம் வந்தாக வேண்டும் என்ற எண்ணத்தை திரு திருமாவளவன் வெளிப்படுத்துகிறார். இதற்கான காரணம் என்ன? விடுதலை சிறுத்தைகள் தனியாக ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. எனவே மற்றவர்கள் கூட்டணி சேர்த்து ஆட்சியில் தங்களை பங்களிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயம்தான். அதிகார பரவல் ரொம்ப முக்கியமானது. அடித்தட்டு மக்களுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படவில்லை. இன்னைக்கு தனித்தொகுதி முறை என்று ஒரு முறை இருக்கிறது. அதுல என்ன நடக்குது நம்ம பார்க்கிறோம். அந்த முறை வேண்டாம் என்று அம்பேத்கர் அன்றைக்கு போராடினார். எதற்கு போராடினார்னா, அது ஒரு அடிமைகளை உருவாக்கும், தங்களுடைய எஜமானர்கள், கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு கட்டுப்பட்டு அந்த உறுப்பினர்கள் வேலை செய்வார்களே தவிர இஷ்யூ பேஸ்டா நிக்க மாட்டாங்க. எந்த மக்கள் அந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட கட்சி தலைமையினுடைய முடிவுக்கு கட்டுப்படுவார்களே தவிர மக்களின் பக்கம் நிற்க மாட்டார்கள் அம்பேத்கர் சொன்னார். இன்றைக்கு நம்ம அதை பார்த்து வர்றோம். அப்ப கட்சிகளில் எப்பொழுதுமே அப்படித்தான் இருந்தாலும் ஆளூர் ஷானவாஸுக்கு ஒரு எண்ணம் இருந்து திருமாவளவனுக்கு வேறொரு எண்ணம் இருந்தால் ஆளூர் ஷானவாஸ் தனித்து செயல்பட முடியுமா? இல்ல, இஷ்யூ பேஸ்ட் ஒன்று இருக்குல்ல. இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகளாக நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான பிரச்சனை ஒன்று வரும்போதே அதில் எதிராக செயல்படக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு பார்க்கலாம். வேண்டாம்னு சொன்னது அம்பேத்கர் அதுக்காக. அதனால்தான் அவர் இரட்டை வாக்குரிமை கேட்டாரு. அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் முறையை கேட்டார். உறுப்பினர் அளவுல நீங்க சொன்னது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியா நான் பார்க்க முடியும். தாழ்த்தப்பட்டவர்களுக்கான சிறப்பு தொகுதி, தனி தொகுதி என்று குறிப்பிட்டாலும் கூட அங்க இருக்கக்கூடிய எல்லா பிரிவு மக்களும் தான் வாக்களிக்கிறார்கள். அவர்கள் இயல்புல தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக அல்லாமல் சம்பந்தப்பட்ட கட்சியுடைய பிரதிநிதியாக தான் இருக்கார்கள், மறுக்க முடியாது. இல்ல உண்மை. ஆனா நீங்க அந்த சிஸ்டம் கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? தனித்தொகுதி முறை கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? காலங்காலமாக அதிகாரத்தை நுகராத மக்களுக்கு அதிகாரத்தை நுகரக்கூடிய வாய்ப்பை கொடுக்க வேண்டும். காலங்காலமாக அவருடைய பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை. அது விவாதிக்கப்பட வேண்டும். அதனுடைய பிரதிநிதிகளாக இவர்களை அனுப்புகிறோம் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம், சட்டம், தொகுதி. ஆனால் அது நடக்கல. அப்போ இன்று இந்த நிலையில் எங்களை போன்ற கட்சிகள் எமர்ஜ் ஆக வேண்டிய தேவை வருது. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி
எமர்ஜ் ஆகி வர வேண்டிய தேவை ஏன் வந்ததுன்னா, அம்பேத்கர் நூற்றாண்டின் போது 90களில் அவருடைய சிந்தனைகள் எழுத்தாகவும் பேச்சாகவும் மக்களுக்கு கிடைத்த போது அதை படித்து உள்வாங்கிய இளைஞர்கள் நாம் அதிகாரத்திற்கு தொடர்பற்றவராக நிற்கிறோம், நமக்கும் அதிகாரத்துக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது, எளிய மக்களின் கைகளுக்கு அதிகாரம் வரவில்லை, எனவே அந்த இடத்தை நாம் சென்றடைய வேண்டும் என்றால் நாம் அணிதிரள வேண்டும் என்பதற்காக அணிதிரண்டோம். ஒரு நிமிஷம், அணிதிரண்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, இந்த எலெக்ஷன் சிஸ்டம் இருக்கு பாருங்க, இந்த தேர்தல் முறை என்பது வலிமை பெற்றவர்களுக்கே மீண்டும் அதிகாரத்தை கொடுக்கிறது. எளிய மக்கள் எவ்வளவுதான் மக்களை திரட்டினாலும், என்னதான் எமர்ஜாய் வந்தாலும், ஏதோ ஒரு பெரிய கட்சியிடம் போய் பெரும்பான்மை முடியும். இங்க இல்ல, உலகம் முழுக்க எங்கு எந்த கட்சி பெரும்பான்மை கொள்கிறதோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு பிரிட்டன்ல தேர்தல் நடந்திருக்கு, முடிவு யார் அதிக வாக்குகள் பெறுகிறாரோ, பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை நம்பிக்கை யார் பெறுகிறாரோ அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடுகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோன்றியது, அது மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருந்தால், இன்னும் சொல்ல போனால் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை மட்டுமே கூட முழுமையாக பெற்றிருந்தால் இந்த ஒரு மிகப்பெரிய சக்தியா வளர்ந்திருக்க முடியும். மிகப்பெரிய சக்தி தானே. தாழ்த்தப்பட்ட மக்களை மட்டுமே மையப்படுத்தி நாங்க தனியாக எந்த கட்சியோட கூட்டணியில் திரு திருமாவளவனுடைய பேட்டி 2016 விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அமைக்கும் என்று இருக்க வேண்டும். மாறாக அமைக்கக்கூடிய கட்சிகள் எங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். அதுதான் நான் சொல்ல வரேன். 99 முதல் தேர்தல் களம் நாங்க காண்றோம். தலைவர் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுறாரு. முதல் தேர்தல் களத்தில் எந்த பெரிய கட்சியினுடைய ஆதரவும் இல்லாமல், பெரிய பொருளாதார பின்புலம் இல்லாமல் ஒரு குழந்தையாக தேர்தல் களத்தை பார்க்கிற கட்சி 2.25 லட்சம் ஓட்டு வாங்கினார். அது நீங்க அரசியல் சாத்தியமே கிடையாது, யாருக்குமே சாத்தியம் இல்லை. அப்போ அந்த மக்களினுடைய பிரதிநிதியாக அவர் அந்த மக்கள் அங்கீகரிச்சதுனால தான், ஒட்டுமொத்தமா அவர் பின்னாடி திரண்டதுனால தான் சாத்தியமாச்சு. 2004 நாடாளுமன்ற தேர்தல், அதுல 2,55,000 வாக்குகள், இன்னும் 25,000 வாக்குகள் கூடுதல் ஒரே ஒரு ஒற்றை நபராக வாங்க முடிந்தது. அப்போ அந்த மக்கள் திரண்டாங்க வாங்கினாங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி நீங்க சொன்னது போல ஏன் 2016 எங்க தலைமையில் ஆட்சி ஏன் சொல்ல முடியலன்னா, இந்த சிஸ்டம் அப்படி, இந்த தேர்தல் முறை அப்படி. என்னதான் ஒட்டுமொத்த மக்களை நாம திரட்டினாலும் இன்னைக்கு இருக்கிற தேர்தல் செலவுகள், இன்னைக்கு இருக்கிற தேர்தல் நடத்தக்கூடிய முறையெல்லாம் பார்த்தா, அதுக்கு செலவுப்படுற பொருளாதாரம், இதெல்லாம் பார்த்தா ஒரு எளிய ஒரு பொருளாதார பின்புலம் இல்லாத கட்சிகள் இந்த களத்துல நிற்கவே முடியாது என்கிற சூழல் உருவாகி இருக்குது. அது நம்ம தொடர்ந்து ஜனநாயகத்தை நோக்கிய ஒரு குரல் இது. நீங்க குறிக்கிட ஒரு மணி கருத்து. இவர் சொல்வது திருமாவளவன் மேல எனக்கு தகுந்த மரியாதை உண்டு. அவர் என்னுடைய நண்பர். இருந்தாலும் ஏதோ மற்ற கட்சிகள் அடித்தட்டு மக்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒன்றுமே செய்யாத மாதிரி பேசுகிறார். காங்கிரஸை பொறுத்தவரை அடித்தட்டு மக்களுக்கு, முக்கியமாக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்திருக்கோம். இந்தியாவுடைய திருமாவளவன் ஓட்டு வாங்கினான்னு சொன்னாரு. எனக்கு தெரியும், அன்னைக்கு நான் தலைவர் மூப்பனாரோட இருந்தேன். அன்னைக்கு தலைவர் மூப்பனார் திருமாவளவனுக்கு எப்படி கை தூக்கி விட்டார் என்பது திருமாவளவனும் மறுக்க மாட்டார். அதனால இது ஏதோ இந்த ஒரு ஜாதி அடிப்படையிலே மற்றவர்கள் யாரும் அவர்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறார்கள் என்பது தவறானது. கட்சிகள், மற்ற கட்சிகள் அடித்தட்டு மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கவில்லை என்று சொல்வது தவிர, முக்கியமாக அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்களுக்கு இவ்வளவு ஓட்டுரிமைகளாக இருக்கட்டும், அதற்காக பாடுபட்டு ஒடுக்கப்பட்ட மகாத்மா காந்தி முதல் இன்று சோனியா காந்தி வரை நிச்சயமாக அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் அவர்களுக்கு பக்கபலமாக மறுக்க முடியாது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீங்க பெரிய உரிமை கொடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க. என்னுடைய கேள்வி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இது எங்களுடைய லோக்சபாவுடைய தலைவர் தாழ்த்தப்பட்ட இவர் இல்ல, நாட்டுடைய ஜனாதிபதியா இருந்திருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் எல்லாம் நாங்க தான் முதல்ல கொண்டு வந்தோம். அது எங்களுக்கு பெருமை. நான் கேட்கிறேன், உங்களால தனித்தொகுதிகள் தவிர வேறு எத்தனை இடங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்களை நிறுத்த முடியும் சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி உட்பட மற்ற கட்சிகள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தனித்தொகுதி என்று ஒதுக்கும் போதே அங்கு தவிர வேற எங்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி இருந்தக்கூடாதுன்னு விரும்புறாங்க. இல்ல, அது தவறான இது. ஏனென்றால் ஒவ்வொரு இந்த ஜனநாயகத்தில் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் தர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று பிரதிநிதித்துவம் அந்த இடங்களிலே கிடைப்பதாலே மற்ற இடங்களிலே மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கிறது. ஒரு கட்சி என்பது ஒரு சமுதாயத்தையோ ஒரு ஜாதியையோ மதத்தையோ மட்டும், ஒரு சில கட்சிகள் அப்படித்தான் இருக்குது. ஆனா அது மாதிரி எங்க கட்சிகள்லாம் இருக்க முடியாது. நாங்க எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் தருகிறோம். அதனால இது, ஆனா அவர் சொன்னதுல உண்மை இருக்கிறது. இல்ல, எல்லாத்துக்கும் பிரதிநிதித்துவம் தர்றீங்க அப்படின்னா திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் உருவாக்கின வாய்ப்பு என்ன, அவசியம் என்னங்கிற கேள்வி நான் திரு சரவணன் கேட்க விரும்புறேன். அவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்விதான், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தரக்கூடிய தொகுதிகளை எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு விட்டு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறோம்.
எனக்கு தெரிஞ்சு கடந்த தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில திரு ராசா நின்று வெற்றி பெற்றார். அது தனி தொகுதியா இருந்தது, அது பொது தொகுதியாக மாற்றப்பட்டது. உடனடியாக என்ன செஞ்சாங்க, அங்க இருந்து நீலகிரிக்கு தனி தொகுதியாக மாற்றப்பட்ட நீலகிரிக்கு ராஜா மாற்றினாங்க. என்னுடைய கேள்வி, தனி தொகுதியாக நீலகிரி இருக்கிறது, அங்கு ஒரு தாழ்த்தப்பட்ட வேட்பாளர், பொது தொகுதியாக பெரம்பலூர் இருக்கிறது, அங்கு ஒரு தாழ்த்தப்பட்ட வேட்பாளர் இருந்தால் 2 தாழ்த்தப்பட்ட பிரதிநிதிகளுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தனி தொகுதியில் மட்டும்தான் தாழ்த்தப்பட்டவர்கள் போட்டியிட வேண்டும். ராஜா மாதிரி ஒரு தனித்துவத்தோடு எமர்ஜான தலைவர்களுக்கே கூட அதான் கதி என்றால் குறிப்பிட்ட சமூகத்தினரை எல்லா கட்சிகளும் எப்படி பார்க்கின்றன என்ற கேள்வி வருகிறதா இல்லையா? இல்ல, நீங்க சொல்றது ஒரு வேலிட் பாயிண்ட். பட் ஆனா அது மட்டுமே, அதாவது எப்படின்னா, இப்ப தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அது மட்டுமே ஒரு பிரதிநிதித்துவம் கிடையாது. அவர்களுக்கு 2 எம்பிக்கள் கிடைச்சிருக்கக்கூடிய இடத்துல ஒரு எம்பிக்கள் மட்டும் போதுங்கிற முடிவுக்கு நீங்களே வந்திருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில யாரை நிறுத்தணும்ன்றது எப்ப நிறுத்தணும்ன்றது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அதை டிசைட் பண்ணது. அவர் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், இது தாழ்த்தப்பட்டவர், இல்ல அது மட்டுமே அதை டிசைட் பண்றது கிடையாது. முன்பின் தெரியாத நீலகிரி தொகுதியில் ராஜா போட்டியிட முடியும் என்றால் இருந்து வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்ட பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூட தானே இருக்கணும். இல்ல, அப்படி கிடையாது, அது கிடையாது. ஏன்னா இப்ப நீலகிரி தொகுதியில வேற யாரையும் நிக்க வைக்க முடியாது. அது அப்போ எதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பது அப்ப இருக்கக்கூடிய தேர்தல் களம், அப்ப எதனால இந்த முடிவு எடுக்கப்பட்டது, அதை வைத்துக்கொண்டு இதனால தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்பதை கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது திமுக பாத்தீங்கன்னா எப்பவுமே தாழ்த்தப்பட்டவர்களுக்காக மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள், அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், அதே மாதிரி ஆளூர் ஷானவாஸ் அவரோட ஒரு கருத்து என்னன்னா, அதாவது தாழ்த்தப்பட்டவர்களின் ஒட்டுமொத்தமான பிரதிநிதிகள் அவர்கள் தான் என்ற கூத்தை கண்டிப்பாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா திமுக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கு. அவர்களின் உரிமைகளுக்காக இன்றும் பாடுபட்டு வரும் தமிழகத்தில் இன்றும் பாடுபட்டு வரும் ஒரே கட்சி, இடஒதுக்கீட்டுக்காக இன்றும் பாடுபட்டு வரும் ஒரே கட்சி தமிழக ஒரே கட்சி. எல்லா கட்சியுமே அந்த உரிமை எடுக்கக்கூடியதான். தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கார், எங்களுடைய தலைமையில் 2014 ஒரு மாற்று அணி வரும் என்று. தேமுதிக அந்த கூட்டணி ஏற்கனவே இருக்கும்போது தேமுதிக தாண்டி அந்த கூட்டணியுடைய தலைமை பாஜக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது அங்கு இன்னொரு கருத்து கூறுதல் வெளிப்பட்டுக் கொண்டிருக்க, அதனுடைய வெளிப்பாடுதான் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய கூற்று. விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள்வது சாத்தியமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் பாஜகவை சேர்ந்த மாநில செயலாளர் திரு KT ராகவன் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய கட்சியோட தலைவர் சொல்லியிருந்தாங்க, எங்களுடைய தலைமையில் தமிழகத்தில் ஒரு கூட்டணி, ஒரு ஆட்சி மலர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, நாங்கள் அதுதான் மேற்கொண்டு. என்னுடைய கேள்வி, ஏற்கனவே உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது. 2014 பாராளுமன்ற தேர்தலில் திரு விஜயகாந்த் சென்றடமெல்லாம் சொன்னாரு, பாஜக தலைமையில இப்ப கூட்டணி மத்தியில் இருக்கிறனால சட்டமன்ற தேர்தல் வரும்போது நம்முடைய தலைமையில் இருக்கும் சொன்னார். ஆனா உங்களுடைய தலைவியோட கூற்று தலைமையை இடமாற்றக்கூடிய ஒரு முயற்சியா தெரிகிறது. கட்சிகள்லாம் ஓரணியில் திறன் எல்லா கட்சியும் பேசிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணியில பாமக மதிமுக வெளியேறிட்ட நிலைமையில இருக்கிற தேமுதிக ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிறதா அந்த கூற்று? இல்ல, ஆபத்துன்னு சொல்ல முடியாது. நாங்க இதை சொல்லும் பொழுது இப்பொழுது சொல்லல, எங்களுடைய தலைவர் இப்ப சொல்லல, கடந்த சில மாதங்களாகவே இதை பற்றி நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுல ஒண்ணு யாரும் கவுண்டர் பண்ணல. ஒண்ணு இன்னொரு விஷயம், நீங்க உங்களுடைய முதல்ல சொல்லும் பொழுது சொன்னீங்க கவுண்டர் பண்ணல அப்படின்னா பாஜக தான் வரப்போகிற கூட்டணிக்கு தலைமை ஏற்க போகிறது அப்படிங்கிற நீங்க உறுதியா இருக்கீங்களா? பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே இந்த மாநில அரசாங்கம் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணி தான். இருக்கிறதா? தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக இருக்குது. உங்களுடைய தலைமையை ஏற்று பாருங்க, தேசிய பாஜகவை முதலமைச்சர் பதில் அமர வைக்க வேண்டும் என்று தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இருக்கு. அதுல ஒண்ணு அதுதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. 2014 பொது தேர்தலும் போது திரு விஜயகாந்த் அவர்கள் இது தெளிவுபடுத்தினார் பிரச்சாரங்களை. என்னுடைய ஞாபகம் நாமக்கல்ல பேசினார் நினைக்கிறேன். பொது தேர்தலை பொறுத்தளவுக்கு பாஜக தலைமை, சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு தேமுதிக தலைமை என்று ஒரு தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதாவதுங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்ற அந்த முயற்சியிலே நாங்க இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே ஆட்சி வர வேண்டும் என்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். காலம் இருக்கிறது. உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் கால நேரம் வரும்பொழுது சரியான விடை கிடைக்கும். அதனால ரொம்ப உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வார்த்தையுமே அரசியல்ல வேறு வேறு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ நீங்க ஆரம்பத்துல பேசுனீங்க,
கடந்த முறை மரியாதைக்குரிய திரு ராமதாஸ் அவர்களுடைய அந்த இல்ல திருமணம், அந்த திருமணத்துல கலைஞர் வந்தாரு. வந்த உடனே அன்னைக்கு நைட் இதே தந்தி டிவியில விவாதம். அந்த விவாதத்துல இது போன்ற கூட்டணிகள் உருவாகுமா என்று கேட்டீர்கள். உருவாகியதா? ஒரு கூட்டணி உருவாகல. கூட்டணி உருவாகல என்பது மாத்திரமல்ல, திமுகவுக்கும் பாமகவுக்கும் விரிசல் மிகப்பெரிய அளவில் கடந்த 2-3 நாட்களாக போய் கொண்டிருக்கிறது. அதனால உங்களுக்கு தெரியும் அதற்கான காரணம் என்னென்ன. இது பற்றி திமுக தலைவரிடம் கேட்கப்பட்ட போது இது போன்ற கூட்டணி உருவானால் மகிழ்ச்சி என்று அவர் தெரிவித்திருந்தார். நீங்க அந்த எதிர்பார்ப்பும் அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்று பொருள்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் திருமண பத்து அழைப்புதலை கொடுத்துவிட்டு வந்த பிறகு திரு இளங்கோவன் அவர்கள் சொல்லுகிறார், கட்சிகள் எதிர்கட்சிகள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய மனக்கேதங்களை மனபேதங்களை தவிர்த்து விட்டு ஒன்றாக செயல்பட எல்லா அரசியல் கட்சியுமே எலெக்ஷன் கிட்ட வர வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி யாரும் ஓபனா சொல்ல மாட்டாங்க. இது எல்லா கட்சியிலும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் தான். இது காங்கிரஸ் எந்த கூட்டணியும் இல்ல, திமுக இந்த கூட்டணி அமைக்கல, பாஜக ஒரு கூட்டணி பெயரில் இருக்கிறது. அதுதான் கேள்வி. தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும்போது உங்க கூட்டணியிலே வேறு ஒருத்தர் வந்து உங்களோட அதிகமான வாக்கு செய்து வச்சிட்டு இருக்கும் போது, கடந்த முறை கூட கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட திரு விஜயகாந்த் அவர்கள் எங்களோட அதிகமான வாக்கு பெற்றுக் கொண்டு தான் இருந்தாரு. நிறைய சீட்ல வேற நின்றார். அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்ல. போக போக எல்லாமே சரியாகும். நான் என்ன சொல்றேன், நீங்க ரொம்ப ப்ரீமெச்சூரா இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னொன்னு எதிர்கட்சிகள் எல்லாம் அவரு ப்ரீமெச்சூரா இந்த வாதம் நடக்கிறதா இருந்தால் இதற்கு கிட்டத்தட்ட 3 மாதம் முன்னாடியே எங்களுடைய தலைமையில் ஆட்சி அமைப்போது சொன்னாங்களே, அது என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் சார்? ஒரு கட்சி தன்னுடைய தலைமையில ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்வது தவறில்லை. எல்லா கட்சியும் சொன்னது தப்பா கேட்கல. நம்பிக்கையில சொல்றீங்க. எனக்கு என்னுடைய கட்சி மீது எனக்கு இருக்கிற நம்பிக்கை, நான் உங்க கட்சி மேல இருக்கிற நம்பிக்கை வச்சு நான் பேச முடியாது. நிச்சயமா என் மீது இருக்கிற நம்பிக்கை வைத்து நான் சொல்லுகின்றேன். இன்னைக்கு காங்கிரஸோ திமுகவோ அதிமுகவோ சொன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா தனித்தனியா இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள். நீங்கள் ஒரு கூட்டணியா இயங்கிக் கொண்டிருக்கும் போது இது உங்கள் மீதான நம்பிக்கையா, தேமுதிக மீதான அவநம்பிக்கையா? தேசிய ஜனநாயக கூட்டணி மீது இருக்கிற நம்பிக்கை. அப்படின்னா உங்களுடைய கட்சியோட அகில இந்திய தலைவர் அமித்ஷா சொல்லும் போது தேசிய ஜனநாயக கூட்டணியை முதல்வர் வேட்பாளர் அறிவிப்போம் சொன்னார். அப்படி நீங்க சொல்லிருந்தீங்க, இந்த விவாதமே இல்ல. உங்களுடைய தலைவி ஜனதா கட்சி கூட்டணின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது அது தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. அப்படி அமித்ஷா பேசினாரு. ஆனா உங்களுடைய தலைவி பாஜக தலைமையில் கூட்டணி, பாஜக தலைமையில் கூட்டணின்னா அந்த கூட்டணிக்கு பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. உங்களுக்கு அந்த தெளிவு தெரியும் நினைக்கிறேன். நீங்க ஒரு சட்ட வல்லுநர். நான் சொல்ல வருவது என்ன சொன்னா, நீங்க வந்து மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் எங்களுடைய தலைவரை சந்திச்சாங்க. அதே போல திரு இளங்கோவன் அவர்களை சந்திச்சிருக்காங்க. இப்ப பிஜேபிக்கும் காங்கிரஸும் கூட்டணி வர வாய்ப்பா இருக்கு. ஒரு திருமண கூட்டணிகள் உருவாகுமா என்று சொன்னால் உருவாகாது. அந்த கேள்வியை நான் வைக்கவே இல்லை. நீங்க தொடக்கத்திலே திருமண அரசியல் கேட்டீங்க. நீங்க தயவு செய்து 11 மணிக்கு 11:30 மணிக்கு திருப்பி பாருங்க. திருமண அரசியல் தமிழகத்தில் சகஜம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவருடைய திருமணத்துல இது மாதிரி நடந்த இல்ல திருமணம் நடந்தது. ஆனால் மாறியது. இப்போது இது துவங்கி இருக்கிறது. கூட்டணி நான் கூட காங்கிரஸோட கூட்டணி வைப்பீங்களா இல்ல தேமுதிகவோட கூட்டணி முடிஞ்சிருமோ அப்படிதான் கேக்குறேன். கரெக்ட். தேமுதிகவோட முடியாதுன்னு மாத்திரமல்ல, அத்த பல கட்சிகள் எங்களோடு கூட வரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. தேசிய ஜனநாயக முன்னாடி ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். அதாவது வந்து இந்த பத்திரிகைகள் கொடுக்கறது வந்து ஒரு திருமண அரசியல் நீங்க பேசுறீங்க. ஆனா அது அரசியல் கிடையாது. இது வந்து ஒரு பண்பாடு. அதாவது நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா எல்லா பங்கனுக்கும் எல்லாரும் வந்துட்டு போறாங்க. ஒரு சிலை திறப்பு விழானா கூட எல்லாமே வந்துட்டு போறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து அந்த கலாச்சாரம் வந்து அடியோடு போய்விட்டது. அந்த கலாச்சாரத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பத ஒரே காரணத்திற்காக தளபதி மு.க. ஸ்டாலின் கலாச்சாரத்தை கொண்டு வருவதுதான் நோக்கம் என்றால், கண்டிப்பாக நோக்கம் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முதல்வர் வேட்பாளர் திரு அன்புமணி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம், பதில் சொல்லாமல் திருமணத்துக்கு வந்து அரசியல் நாகரிகம் பற்றி பேசுகிறீர்கள். அரசியல் நாகரிகம் பற்றி பேசுகிறீர்கள். அரசியல் நாகரிகம் பற்றி இது வந்து ஒரு அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் நான் அன்புமணி ராமதாஸுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை என்று சொல்லியிருந்தால் வேறு. தகுதியற்றவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். என்னது? தகுதியற்றவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். அப்ப அன்புமணி ராமதாஸை தகுதியற்றவர் என்று சொல்லும் மூலம் அரசியல் நாகரிகம் எங்கே வெளிப்படுகிறது? இல்ல தகுதியற்றவர்கள்னா அவர் என்ன மாதிரி கேள்விகள் அவர் ஏற்பட்ட அன்புமணி ராமதாஸ் எழுப்பிய கேள்விகள் என்ன? அந்த கேள்விகள் தகுதியான கேள்விகள். அதை கேட்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கிறதா? நீங்க நம்புறீங்களா?
கேட்கக்கூடிய தகுதி அவரை பத்தி கிடையாதுங்க. அவரை பத்தி கிடையாது. அவர் கேட்ட கேள்விகளோட தரம் என்ன? கேட்ட கேள்விகளோட தகுதியை நிரூபிக்கிறது. அன்புமணி ராமதாஸ் ஒரு மிகுந்த தகுதி வாய்ந்தவர்கள். அவர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. ஒரு சிறந்த மருத்துவ நிபுணர். அப்படிப்பட்ட தகுதியை பாத்தீங்கன்னா அவர் தகுதியானவர். ஆனா அந்த தகுதியை நீங்க எப்படி அவருடைய கேள்விகள் அந்த கடிதம் அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஒரு வார்த்தை கூட தனிப்பட்ட முறையில் கிடையாது. நீங்க என்ன சாதனை பண்ணீங்க? நீங்க வந்து மதுவிலக்கு பற்றி பேசலாமா, லஞ்சம் பற்றி பேசலாம், இப்படித்தான் பேசுறாரு. அவருக்கு என்ன, அவர் லஞ்சத்தை பற்றி அவர் பேச முடியுமா? ஊழலை பற்றி அவர் பேச முடியுமா? அது கேள்வி எழுப்பலாம். ஆமா, யார் எழுதணும் இருக்குல்ல. என்னதுக்கு இதுக்கு ஒரு தகுதி இருக்கு இல்லையா? நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கான பதிலை தவிர்த்து விட்டு கேட்பவர் யார் என்று சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாதுங்க. அரசியல் தலைவர்கள் வந்து அவர்களுக்கு என்னுடைய வாக்கை நீங்கள் கேட்கிறீர்கள், என்னுடைய நம்பிக்கையை உங்களுக்கு நான் அளிக்கிறேன். அதனால் கூட்டணி வச்சீங்க சார், அது இப்ப கிடையாதுன்றாங்க. இப்ப அதை பத்தி பேசணும் நம்ம. இல்ல அரசியல் நாகரிகம் பற்றி பேசும்போது அதுதாங்க அரசியல் நாகரிகம். நீங்க தகுதின்னும் போது நீங்க வந்து தகுதினா அவருடைய தகுதி கிடையாது. அவருடைய தகுதினா அவர் மிகச்சிறந்த தகுதி வாய்ந்தவர். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அவர் எழுப்பப்பட்ட கேள்விகள், அவர் வந்து எதற்காக இந்த கேள்விகளை எழுப்புகிறார், அது ரொம்ப முக்கியம். யாருக்காக? இவருக்கும் அவருக்கும் ஏதாவது இல்லையே. பாமகவும் திமுகவும் சண்டை போடுதா? இல்ல. பன்னீர்செல்வத்திற்கு அவருக்கு ஏற்பட்ட கேள்வியில் ஒரு சம்மன் இல்லாம எதுக்கு ஆஜராகணும்? கேட்க விரும்புறேன். தமிழகத்தில் எதிர்கட்சிகள் ஓரணியில் திரளணும் அப்படின்னு சொன்னா, எதிர்கட்சிகள் ஓரணியில் திரளணும் சொல்லும் போதே அது திமுகவையும் உள்ளடக்கியதா, அல்லது திரு இளங்கோவன் மற்றும் உங்களுடைய கட்சியோட முயற்சி திமுகவையும் வெளியே தள்ளி பிற கட்சியில் ஒன்றிணைங்கிற ஒரு எண்ணமா? இன்று எங்கள் தலைவர் இளங்கோவன் சொல்றது எல்லா கட்சியும் நீங்க பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் டிஎம்கே, நிச்சயமா மத்திய அரசியல் இருக்க ஆளுகின்ற கட்சியை பற்றியும் மாநில கட்சியில சுனாமி ஊழலை செய்கின்ற இந்த பினாமி ஆட்சியை பற்றியும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. நீங்க மன்னிக்கணும், நீங்க வந்து பேரணிக்கு போகும்போது கவர்னர் கொடுக்கும்போது அதெல்லாம் சொல்லுங்க. இங்கே நீங்க சொல்ல முயற்சி ஆதாரம் கட்டினதுல ஒரு நிமிஷம் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் படிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி நீங்க காட்டி ஆதாரத்தின்படி அதிமுக அரசு இந்த மாதிரி ஊழல் பண்ணிருக்கு, நான் ஆதாரம் காட்டுறேன், நான் படிக்கிறேன். இன்றைக்கு அரசியல் மேடை அல்ல, அரசியல் இல்லைங்க. அரசியல் பேசி இங்க அரசியல் கட்சிகளை பற்றி பேசுகின்ற போது இது அரசியல் மேடை தான். நீங்க கட்சியை பற்றி ஊழல் அரசு சொன்னா கூட நான் வந்து சண்டைக்கு, நீங்க சண்டைக்கு வருவீங்க என்று நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது வந்து அரசியல் மேடையாக இருப்பதால் இதை இந்த வார்த்தைகள் ஒன்னும் உபயோகிப்பது தவறல்ல என்று நான் நினைக்கிறேன். சபை நாகரிகம் தெரிந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். சபை நாகரிகமற்ற பேச்சாக இல்லை. ஏன்னா இந்த இப்ப அதிமுக அரசை எதிர்கொள்ள வேண்டுமானால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்கட்சியிலும் ஒன்று திரள வேண்டிய அளவுக்கு அவசியம் ஏற்பட்டிருக்குன்னா அதிமுக அவ்வளவு பலமா இருக்கா, எதிர்கட்சிகள் அவ்வளவு பலவீனமா இருக்கா? அதாவது எங்களுக்கு எதிராக எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு நாங்க சென்ட்ரல் இருந்துச்சு, அப்படித்தான் நடந்தது. ஒரு பெரிய அணியை திரட்ட முயற்சித்தார்கள். தமிழ்நாட்டில் 3 அணி போட்டி, 3 அணி. இன்றைக்கும் அது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா முயற்சித்தார்கள் நீங்க மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் 3 அணியா தான் போட்டியிடுச்சு. இல்லை, நான் போட்டிட்டேன். நீங்க நான் சொல்றதை நீங்க சரியா கேட்டுக்கல நினைக்கிறேன். நீங்க எப்பயும் சரியா கேட்டு தான் கேள்வி கேட்பீங்க. நான் சொன்னது முயற்சி நடந்ததுன்னு தான் சொன்ன வழியே 3 அணி நடக்கல. இதுவும் வந்து 3 அணிகள் நடக்கக்கூடிய இல்ல, 3 அணிகள் 4 அணிகள் கூட இருக்கலாம். ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, இன்றைய காலகட்டத்தில் இன்றைய ஊழல் ஆட்சிக்கு எதிராக, இந்த அதிகாரிகள் தற்கொலைக்கு தள்ளப்பட்ட ஆட்சிக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக இருக்கின்ற ஆட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர வேண்டும் என்று நாங்கள் மட்டும் நினைக்கல, மக்கள் அனைவருமே நினைக்கிறாங்க. நல்லதுங்க. அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து திமுக தனித்து ஆட்சியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் கூட்டணியை தேடுமா? இல்ல இப்ப கூட்டணி இருக்கு இல்லன்ற பிரச்சனையே கிடையாதுங்க. எதுக்கு ஓரணியில திறந்த கூட்டணி கிடையாதுங்க. ஓரணியில் எதற்காக திரள வேண்டும்? ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை எதிர்க்க வேண்டும், இந்த ஊழலை எதிர்க்க வேண்டும், தமிழகத்தின் எதிர்காலத்தை நிச்சயப்படுத்த வேண்டும். அதற்காக ஓரணியில் திரள வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தின் பொருளாதார வீழ்ச்சி, நம்மளும் பீகாரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இது எப்ப நடந்தது? 2013 தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி 13.2%. இப்ப அதோட ஜிடிபி, தமிழ்நாடு ஜிடிபி 4.2%.
இது யார் தமிழக மக்களுக்கே வந்து இது ஒரு சாபக்கேடு. அதுக்கு மாற்று கருத்துக்கள் அவங்களும் நிறைய வைக்க போறாங்க. இந்த கருத்து தமிழ்நாடு பொருளாதாரம் 2006 திமுகவால ஒரு பெரும்பான்மை அரசு அமைக்க முடியல. 2011 நிறைய கட்சிகளுக்கு நிறைய விட்டு கொடுத்து காங்கிரசுக்கு 63 சீட்டு விட்டு கொடுத்து நம்ம வந்து கடைசியில் அதையும் விட்டு வர முடியல. அப்ப நாம ஸ்ட்ராங்கா இருந்தா இது போன்ற வாய்ப்புகள் அடுத்தவர்களுக்கு அதிகம் பகிர்ந்தளிக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படுமா? இன்றைக்கு கூட்டணி தேட வேண்டிய நிலைமை ஏற்படுமாங்க? கூட்டணி இப்ப யாருமே கூட்டணி தேட வேண்டிய நிலைமை இன்னும் வந்து வரல. திரு ராகவன் சொன்ன மாதிரி இது வந்து இட்ஸ் ப்ரீமெச்சூர் டிபேட் அபவுட் கூட்டணி. கூட்டணின்ற பிரச்சனை கிடையாது. எதிரணியில் திரள வேண்டும் என்றால் எதிரணியில் திரள வேண்டும் இல்ல அரசியல் அது எலெக்ஷன் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு 2 விஷயம். ஓரணியில் திரளுவோம்னா இன்றைக்கு கொள்கை ரீதியாக ஆளும் கட்சி மத்தியில் ஆளுகின்ற மக்கள் விரோத விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆளுங்கட்சிக்கும் மாநிலத்தில் விவசாயிகளுக்கு எதிராக அவர்களுக்கு போனஸ் கொடுக்காம பல விதங்கள்ல மாநில ஊழல் செய்கின்ற கட்சிக்கு எதிராகவும் எதிர்கட்சிகள் ஒன்றாக சேரணும். இது திருமாவளவன் சொன்னதுல எங்களுக்கு கருத்து உடன்பாடு உண்டு. இன்று போன முறை நாங்க செய்த தவறு என்னன்னா திமுகவுடன் எங்களுடைய ஆதரவில் இருந்த திமுக வந்து எங்களுடைய ஆதரவு தான் அவங்க மெஜாரிட்டி தாங்க. அந்த மந்திரி சபையில பங்கு பெறாதது எங்களுடைய தவறு. வரும் காலகட்டங்கள்ல நிச்சயமாக நாங்கள் பங்கு பெறுகின்ற மந்திரி சபையில் பங்கு பெறுகின்ற ஒரு அணி அமைய வேண்டும் என்று எங்களை அவ்வளவு யோசிக்கிறீங்க. உங்களுடைய ஆட்சியில திமுக பங்கு கொடுங்களேன். ஆமா அப்படிதான் நாங்க செஞ்சோம். மத்தியில நாங்க செய்வோம். எங்களுடைய அமைச்சரவையில தான் திமுகவுக்கு பங்கு கொடுத்தோம் என்பது உண்மை. தமிழகத்தில் திரு தங்கபாலு அவர்கள் இந்த மாதிரி ஆட்சியில் இருக்கும் போதே எங்களுக்கு வந்து திருச்சியில மாநாடு நினைக்கிறேன் என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா அப்ப வந்து எங்களுக்கு கூட்டணியில் ஆட்சியில் கொடுத்திருந்தா சந்தோஷமா இருக்கும் சொல்லும் போது திமுக தலைவர் என்னை வச்சுக்கிட்டே வந்து ஆட்சியில பங்கு கேட்கிற அளவுக்கு போயிடுச்சு சொல்லி திமுக தலைவர் தன்னுடைய வருத்தத்தை கட்சி தொண்டர்களுடைய எளிமையான பார்முலா. 2004 மத்தியில நீ ஆட்சியில் இருந்த போது கூட்டணி கட்சியில் சொல்வதையெல்லாம் கேட்டீர்கள். ஏன்னா உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, அவருடைய ஆதரவு இல்லை என்றால் நிலைமை வேற. 2009 இதே திமுகவிடம் ராகுல் பார்முலா வச்சிருக்கோம் நாங்க, நீங்க சொல்லலாம் கேட்க முடியாது, உங்களுக்கு இந்த துறை தான் சொன்னீங்க, உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தாலும் நீங்க வேற கேம் ஆனீங்க, இவ்வளவுதான் பார்முலா. இங்கே உங்களுக்கு நீங்க மறந்துக்க மாட்டீங்க. சில உங்களுக்கு வந்து செலக்டிவ் மெமரி. ஏனென்றால் 2009 கலைஞர் அவர்கள் அங்கு போய் உட்கார்ந்து கொண்டு இந்த அமைச்சரவை எனக்கு வேண்டும் என்று சொல்லி வாங்கி வந்தது உண்மையா இல்லையா? அப்ப என்ன அவர்களுடைய உதவி எங்களுக்கு தேவையா இருந்தால் தானே அதையும் நாங்க கேட்டு 2009 மாட்டேன். நீங்க 2009 மாட்டேன், 2004 கொடுத்தீங்க, 2009 கொடுத்தோம். 2009 கேட்ட துறை கொடுக்கல, அது வந்து மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. பதவியேற்பே இல்லாமல் நடந்தது நினைவு. நீங்க பாருங்க, உங்களுக்கு செலக்டிவ் மெமரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு 100% ஃபுல் மெமரி இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். 2009 திமுக இல்லாமல் தான் பதவியேற்பு நடந்தது. பிறகு தான் திமுக அமைச்சர்கள் இணைந்தது. உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆனாலும் அவங்க கேட்ட அமைச்சரவைகள் கிடைத்ததா இல்லையா? கேட்ட அமைச்சரை பாதியா கொடுத்து தரைவழி போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்து கேட்டாங்க, ரெண்டையும் உடைச்சிட்டாங்க. கமல்நாத் நிறைய விஷயம் நடந்து நினைவு நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி விவாதிக்க வேண்டியிருக்கிறது. தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி மாறக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா? மத்தியில் கூட்டணி ஆட்சி இருந்தது, இந்த முறை பாஜக அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்றிருக்கிறது. கூட்டணியோட தயவு இல்லாமலே கூட ஆட்சி அமைக்க முடியும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் அமைந்திருக்கிறது. தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி முறை மாறி கூட்டணி ஆட்சிக்கான நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதா? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதத்த நிகழ்ச்சிக்கு உங்களை நம்மளோடு வரவேற்கிற நண்பர்களே. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள்வது சாத்தியமா? எதிர்க்கட்சிகளுடைய முயற்சி பலனளிக்குமா? அப்படி எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள் வேண்டிய நிலைமைதான் தமிழகத்தில் இருக்கிறதா? ஆளுங்கட்சி அவ்வளவு வல்லாதிக்கம் பெற்றிருக்கிறதா என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்கிறோம். நான் திரு ஆலூர் ஷானவாஸை கேட்கிறோம். உங்களுடைய தலைவர் குறிப்பிட்டது போல எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பங்களிப்பு சேரணும்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் கூட சேரக்கூடிய வாய்ப்பு யார் யாருக்கு பாருங்க. பாஜக கூடயும் பாமக கூடயும் சேர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக தான் நீங்க வந்து மறைமுகமான குரல் கொடுக்குறீங்க. ஒரு கட்சி ஆட்சி முறை வேண்டாம் அப்படிங்கிறது இந்த 2 பிரதானமான கட்சிகளை பொறுத்துதான். அப்ப வேற யார் உங்க கூட சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு? தேமுதிகவும் தமாகவும் தங்கள் தலைமையில் ஒரு அணியோ அல்லது ஒரு பிரதானமான ஒரு அணியில பங்கெடுக்க முயற்சி பண்றாங்க. நாம் தமிழர் கட்சியோ இடதுசாரி இயக்கங்களோ இவர்களா அவங்க கூட ஒண்ணு சேருவாங்க நினைக்கிறீங்க? இல்லாட்டி இவர்களா சேர்ந்து ஒரு வலுவான அணி அமைக்க சாத்தியமா?
இல்ல திமுகவையும் அதிமுகவையும் தவிர்த்து விட்டு நாங்கள் அதை பேசுறோம். நீங்க எப்படி முடிவுக்கு வந்தீங்க? நீங்க ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு மாற்றாக சிந்திக்கிறீங்க. ஒரு கட்சி ஆட்சி முறையை மாற்றானா ஒரு கட்சி ஆட்சி முறையை ஒழிச்சிட்டு பல கட்சி பங்களிப்போட ஒரு ஆட்சி வரணுங்கிறது, அதுல திமுக அடங்கணுங்கிறது எங்களுடைய கேள்வி. திமுக தன்னுடைய சொந்த கால நிக்க விரும்புமா? நான் வந்து வலுவா இருக்கும் போதே உங்களுடைய கால துணை பெற முயற்சிக்குமா? என்னால ஓட முடியாதுதான் பைரனர். அது அவங்களுடைய விருப்பம். நான் என்ன சொல்றேன், அந்த சூழல் கணிந்திருக்கிறதா நாங்க கருதுறோம். இதை நாங்க இன்னைக்கு பேசல, இது பல ஆண்டுகளாக பேசிட்டு வர்றோம். அதிகார பரவல் எல்லாருக்கும் வரணும், எல்லாருக்கும் இந்த தேவை இருக்கு. ஏன்னா நம்ம கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க, கூட்டணியோட அதிகார பரவல் வாங்க முடியும். அதிகார பரவல் நம்ம பார்த்தோம் 2004 9 அடி 96 98 எல்லா சந்தர்ப்பங்களையும் நம்ம பார்த்தோம். 91 கூட நம்ம பார்த்தோம். மத்தியில வந்து ஒரு கட்சி ஆட்சி முறை வர முடியாமல் போனா துணை கட்சி இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை வரும்போது இங்க அந்த மாதிரி நிலைமை வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க தேவை பெற போறாங்க. இங்க அப்படி நிலைமை இல்ல. நம்ம மக்கள் வந்து ஒன்று இந்த கட்சியாட்டி அந்த கட்சிகள் தெளிவான திடமான முடிவு அறிவிக்கிறாங்க. அப்ப இங்க கூட்டணி ஆட்சிக்கான நிர்பந்தம் எங்க வந்தது? 2006 அப்படி ஒரு நிர்பந்தம் வந்துச்சா இல்லையா? ஆனா அப்போது காங்கிரஸ் பாமக எல்லாம் விழிப்போடு இருந்திருந்தார்கள், அன்னைக்கே கூட்டணி ஆட்சி வந்திருக்கும். இவர்களிடம் விழிப்புணர்வு இல்லாதனுடைய விளைவு தான் அன்னைக்கு அது நடக்காம போச்சு. அப்போ இருக்காதீர்கள். 2016 தேர்தல் எளிய கட்சிகளை வளரும் கட்சிகளை இந்த பெரிய கட்சிகள் ஒரு துச்சமாக எடுத்துக்கொள்கிறார்கள், ஒரு உரிய மரியாதையோடு நடக்கவில்லை நம்ம சொல்ல வரோம். எளிய கட்சிகளும் வளரும் கட்சிகளும் எங்கிருந்து வருது? நீங்கள் வளராமல் இருந்துவிட்டு வளர்ந்த கட்சிகளை பார்த்து பேசுற நியாயம். நான் கேட்கிறேன், நீ உங்களை போல வளர்ந்த கட்சிகள் அப்ப நாங்க தேவைப்படுறோமா இல்லையா? உங்களை போலவே வளரும் கட்சிகள் வளர்ந்த கட்சிகள் எதிர்க்கு எங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. 10 ரூபா 90 ரூபாய் என்கிட்ட இருக்கு சார், 10 ரூபாய் உங்கள்ட்ட இருக்கு, ரெண்டும் சேர்ந்தா தான் 100 ரூபாய். ஆனா 90 ரூபாய் பெருசா 10 ரூபாய் பெருசா இயல்பா இருக்குல்ல சார்? 10 ரூபாய் இல்லாம 90 ரூபாய் சொல்ல முடியாது. 10 ரூபாய்க்கான மரியாதையை கேட்கிறோம், அவ்வளவுதான். இல்ல அதிகாரம் கேட்கிறீர்கள், அதுக்குள்ள அதிகாரம் தானே கொடுப்பாங்க. எங்களுக்கு என்ன 30 அமைச்சர்ல 20 அமைச்சர் தர போறாங்க, 2 அமைச்சர் ஒரு அமைச்சர் கொடுப்பாங்க. நீங்க சொல்ல எங்களுக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம் எங்களுக்கு தர போறாங்க. 20 தொகுதி ஜெயிச்சா 20 தொகுதி கேட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிகார பரவலாக்க வேணும் சொல்றீங்க. நீங்க பேசுறது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நான் புரிஞ்சுக்கொள்ள, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடக்கூடிய கட்சிகளுக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய கட்சிக்கான உரிய அங்கீகாரம் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், மக்கள் மனதை வெற்றி பெற்றால் நீங்கள் ஆட்சிக்கே வர முடியும். திரு அமெரிக்க நாடு சொன்னது போல காங்கிரஸ் ஆட்சியில் திமுக பங்களிக்க ஒரு நிலைமை வரலாம். அவர்கள் வெற்றி பெற்றால் நடைமுறை சாத்தியமா? நீங்க மக்கள் மனதை வெல்லல, உங்களுக்கு இறங்கி வருவீங்க. இது இந்தியால நடக்காத விஷயமா? கேரளால எப்படி நடக்குது? இது கர்நாடகால நடந்திருக்கா இல்லையா? அங்க மைனாரிட்டி இந்த அரசு வருது, ஆனா சேர்த்துக்கிறாங்க. ஒரு சூழல் வரும்ங்கிற கணிப்புல நாங்க பேசுறோம், அவ்வளவுதான். ஏன் வராது? நீங்க உறுதியா அதிமுகவோ திமுகவோ ஏதாவது நம்பிக்கை இருக்குதா? எனக்கு கூட்டணியில் இருக்க பெரிய கட்சியை ஃபுல் மெஜாரிட்டி வர பாத்துருவாங்க போல இருக்கு. நிறைய இருக்குல்ல. உங்களுடைய கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய திறன், தகுதி, மக்களுடைய நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும். இது இந்தியாவில் நடக்காது அல்ல. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முறைக்கு 4 முறை முதலமைச்சராக இருந்தால் மாயாவதி. அவரை போல நீங்களும் மக்கள் நம்பிக்கை பெற்றால் இந்த கட்சியெல்லாம் உங்க பின்னாடி வரட்டும். அதே மாயாவதி கட்சி கூட பாஜக கூட்டணி இருந்துச்சு, அவங்க ஆட்சி பண்ணாங்க. நீங்கள் மக்களின் நம்பிக்கை பெறாமல் இவங்க வந்து பலம் இழந்துருவாங்க, எங்களுடைய தயவை கேட்பாங்க, நாங்க அப்புறம் ஆட்சிக்கு வருவோங்கிறது கொலைப்புற வழியாக முயற்சி மாதிரி தெரியலையா? இது வந்து எங்களுக்கான குரல் மட்டும் இல்ல, எங்களை போன்ற பல கட்சிகளினுடைய குரல். இன்னைக்கு நாங்க சொன்னதை சொல்றேன், நீங்க கூடாதுன்னு காங்கிரஸ் சொல்லட்டும். இல்ல நீங்க உங்களுக்கு காங்கிரஸ் ஆதரிச்சு தான் பேசுறாங்க. உங்களுக்கான குரல் மட்டும் இல்லாம மற்ற கட்சி சொல்றீங்க, யாருக்கான குரல் சொல்லுங்க, வேற யாரும் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் அதிகாரத்தோடு நேரடியாக நெருங்க முடியாத வாய்ப்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் சேர்த்து நாங்க பேசுறோம். நான் கேட்கிறேன், நீங்களோ இடதுசாரி இயக்கங்களோ காங்கிரஸோ நாம் தமிழர் கட்சியோ தமிழக வாழ்வுரிமை கட்சியோ இது போன்ற இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் மொத்தமாக 10% வாக்கு பெற முடியுமா? அது இங்க பேச்சே கிடையாது. உங்களுக்கே ஒரு இதுவா தோணுதான் தெரியல. காங்கிரஸ் மட்டுமே 10% வாக்கு எங்களால பெற முடியும். இதுவரைக்கும் தவறான வாதம். இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி ஒரு தவறான கட்சிக்கு நீங்க அதிமுக திமுக ஆதரவா மற்ற கட்சிகளை தயவு செய்து இந்த மாதிரி நீங்கள் மக்கள் மனதில் விதைக்கிறத நான் தவறு என்று சொல்கிறேன். தவறான குற்றச்சாட்டு, தவறான வாதம். நாம எப்பயுமே எதை வச்சு பேசுவோம்? முந்தைய தேர்தல் ஆச்சு 2006 பேசுவோம். காங்கிரசுக்கு 10% 2006 இல்லையா, ஏன் 2009 இல்லையா,
போன தேர்தல நான் ஒத்துக்கிறேன். இல்ல நான் உங்களை மாதிரி 3% வாங்கிட்டு நீங்க தமிழ்நாட்டுல அவங்க முதன்மை கட்சின்னு பேசுறாங்க. அதுக்கு நீங்க ஏன்னா பாஜகவுக்கு நீங்க வந்து ஆதரவாக பேசக்கூடிய எனக்கு இந்த சித்தப்பா வேணும். நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கீங்க. நான் உங்க மேல குற்றம் இவர் சொல்லுவதுல நியாயம் இருக்கு. இந்தியாவில சுதந்திரம் பெற்ற பிறகு இது ஒரு அடி வாங்கினதே இல்ல. 44 இடம் தான் வாங்கி சொல்லி இருக்கிறேன். ஒரே ஒரு தொகுதியில 10,000 பேர் மெம்பர்ஷிப் சேர்ந்தீங்க, 3,000 ஓட்டு வாங்கி நீங்க நீங்க குறிக்கிற மாதிரி நீங்க வந்து எப்படி மோடி மாதிரியே எது செய்ய மாட்டோம்னு சொல்லி செய்யறீங்களோ நீங்க குறிக்கிற மாட்டோம் சொல்றீங்க. 10,000 பேர் வந்து மெம்பர்ஷிப் ஸ்ரீரங்கத்தை சொன்னது 3,500 ஓட்டு வாங்கிட்டு நீங்க பேசுறீங்க. அவங்க முதன்மையான கட்சி, அவங்க தலைமையில் நீங்க கேட்கல. எப்படி இல்ல நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க என்ன கேட்டீங்க? காங்கிரஸ் சேர்ந்து 10% எப்படி நீங்க கேட்க முடியும்? நிச்சயமா திரு சானவாஸ் சொல்லுவார். நான் ஒரு விஷயம் திரு சானவாஸ் உங்கள்ட்ட என்னுடைய கேள்வி, உங்களுக்கான பதில் அதில் வரும் நான் நினைக்கிறேன். நீங்க இதுவரைக்கும் தனித்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல உங்களுக்கு. அப்ப உங்களுடைய பலம் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளோட பலம் என்னன்னா 2.5%, 1.5%, 1.25% வரும். ஏன் நீங்க மொத்தமா 10 தொகுதியில 8 தொகுதியில போட்டுட்டு இருக்கீங்க. அத மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து 13 தொகுதி, 18 தொகுதி, 20 தொகுதி, அதிகபட்சமா 63 தொகுதியில போட்டிட்டு இருக்கு. அப்போ ஒரு கட்சியுடைய பலத்தை இதை வைத்து மதிப்பிட முடியாது அப்படிங்கிற எல்லாருடைய பார்வை. 10% இருக்குன்னு சொல்லக்கூடிய தேமுதிக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர் மற்ற கட்சிகளுக்கு வருமா? அப்ப இந்த சதவீதத்தை எதை வச்சு நீங்க அடிப்படை முடிவு பண்ண முடியும்? அதான் தேர்தலில் எல்லா தொகுதியிலையும் போட்டியிட்டு விஜயகாந்த் காட்டிட்டார். அதனால அவரை பத்தி நம்ம ஒரு மதிப்பீட்டு வர முடியும். 1-2 தேர்தல் போட்டிட்டாரு. எங்களுக்கு நாங்க வந்து அந்த அளவுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன், தேர்தல் களத்தை எல்லா தொகுதியிலையும் கேண்டிடேட், எல்லா தொகுதியிலையும் கட்சி இருக்கு, எல்லா தொகுதியிலையும் வந்து நாங்க வந்து கிளை இருக்குது, எல்லா தொகுதியிலையும் தொண்டர்கள் இருக்காங்க. ஆனா எல்லா தொகுதியிலையும் போட்டியிடக்கூடிய வலிமை இருக்குதா பார்த்தா வலிமை இல்ல. ஏன்னா தேர்தல் என்பது பொருளாதாரத்தோட இணைந்த ஒரு விஷயமா மாற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு. அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி எப்படி ஜெயிக்க முடியும்? சர்வ வல்லமை படைத்த பாஜகவை எதிர்த்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக நரேந்திர மோடியுடைய தீவிரமான பிரச்சாரத்தை எதிர்த்து எப்படி சாத்தியமாச்சு? ஆம் ஆத்மி வந்து அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் பெரிய அரசியல். என்ன ஆம் ஆத்மியோட நீங்க வந்து எந்த வெற்றியை ஏற்றுக்கொள்வீங்க? நீங்க எந்த வெற்றியை பத்தி கூட கேட்டீங்க. ஊபியில் நடக்கும்போது ஏன் தமிழ்நாட்டில் உங்களால பிடிக்க முடியல? தமிழ்நாட்டில் ஊபியை விட மோசமான சாதி இருக்கங்க இருக்குது. நீங்க உங்களுக்கு நிச்சயமா மற்றவர்களை விட யூபியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூபியில விட இங்க மோசமான அரசியல் ஜாதி எப்படி யாருக்கு முடியும்? ஒரு நிமிஷம். யூபியில ஜாதி அரசியல் வெறிபிடித்த நிலையில் இருக்கிறது. சொல்ல வரேன், தமிழ்நாட்டிலும் வெறிபிடித்திருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி எழுந்து வந்த கட்சிகளை எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறார்கள் பாருங்க. கூட்டணியில நீங்க 2000 நாங்க எதுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்களை போய் நாங்க போய் ரெப்ரசன்டேஷன் மக்களை விடுமோ, சாதிவாதிகளுடைய வாக்கு தனக்கு வராமல் போய்விடுமோ என்கிற புரிதல் பெரிய உள்ளது என்றும் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் உங்களோட அதிக பலம் நாங்க போட்டியிடாதான் எங்களுக்கு மேலோட தவறு. இப்ப நாங்க போட்டிட்டு இந்த முறை கூட நீங்கள் தனித்து போட்டிட்டு எங்களுடைய பலத்தை நிரூபம் என்று சொல்லாமல் மீண்டும் முடியாது. ஏன்னா அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குது. தேர்தலில் 234 தொகுதியில் வேட்பாளர் போட்டு செலவு பண்ணி ஒரு கட்சி வந்து எதிர்கொள்ற அளவுக்கு எங்கள்ட்ட வலிமை இல்லை. அதான் பிரச்சனை. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அந்த வலிமை நாங்க பெற்றிருந்தோம்னா எங்களால கேண்டிடேட் போட முடியும், எங்களால ஓட்ட காட்ட முடியும். ஒரு மாநாட்டை கூட்டுறோம் நாங்க, எல்லா கட்சியிலும் எப்படி மாநாடு கூடுது நம்ம பார்க்க தான் செய்யறோம். ஒரு செலவு இல்லாம, நயா பைசா செலவு இல்லாம எங்கள் தொண்டர்கள் முழுக்க கூடுறாங்க. ஒரு எளிய மக்கள் அவர்களாக திரள்கிறார்கள், அவர்களாக வருகிறார்கள். அப்போ எல்லா கட்சியும் சொல்றதா அது பின்னணியில் அதிமுக அப்படிதான் சொல்லுது, மக்கள் கொடுத்தாங்க. தேமுதிக சொன்னாங்க தெரியும், எப்படி வர தெரியும். தேமுதிக தலைவர் சொன்னாங்க ஒண்ணுமே கிடையாது. தலைமையில இருந்து ஒரு போஸ்டர் கூட ஓட்டு அடிச்சு கொடுக்க முடியாத அளவுக்கு நாங்க வந்து கட்சி நடத்துறோம். அப்போ இப்ப அதனால பெரிய கட்சிகளோடு போட்டி போட்டு நீங்களும் ஏன் 234 தொகுதியில செல்வாக்கு நிரூபிக்கலன்னு எங்கள்கிட்ட கேட்கறது வந்து அது வந்து பொருந்தாது. அப்போ அப்படி நிரூபிச்சா உங்களுக்கான அரசியல் வெற்றி நிரப்பப்படும். நிரூபிச்சிருக்கவே சிதம்பரத்தில் முடியாது. சிதம்பரத்தில் தொகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிதம்பரத்தில் கூட்டணியில காங்கிரஸ் கூட்டணியில அதே சிதம்பரம் தொகுதி கொடுக்கப்பட்டது. சிதம்பரத்தில் மட்டும்தான் போட்டி இருக்கு. அவ்வளவுதான். அந்த சிதம்பரத்தில் மட்டும், அதாவது எல்லா இடமும் போட்டியிடக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும்
முடியாத அளவுக்கு செலவு. உங்களுக்கு அதிமுக முதல் முறையாக 9 சட்டமன்ற தொகுதியில கொடுத்து உங்களுக்கு இடம் கொடுத்து கூட்டணியில சேர்த்தாங்க. பாமகவுக்கு பாட்டாளி பாண்டிச்சேரியில வந்து ஆளுக்கு பாதி 2 வருஷம் அஞ்சலி கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கை நீங்கள் பெற முடியவில்லை. உங்களுக்கான வாய்ப்பு அடுத்தடுத்த கட்சி கொண்டாங்க. உங்களுக்கு முதல்ல மத்த எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி அதிமுக உங்களோட கூட்டணி வைத்தது. அது எப்ப வச்சது பாருங்க. அதை நீங்க பயன்படுத்தி 2006ல கூட்டணி வைத்தது. எந்த சூழ்நிலை ஒரு கட்சி கூட அதிமுகவோட கூட்டணிக்கு வரல. அந்த நேரத்தில் திமுக எங்களுக்கு சார்பா பாமக பேசினாங்க. ஒரு நிமிஷம் நீங்க கவனமா பார்க்கணும். அதிமுக ஆட்சியை விட்டு அகலக்கூடிய ஒரு நேரம் பலத்துல சேர்ல கட்டாயத்தின் அவங்க ஆளுல சேர்த்துட்டாங்க. நீங்கள் 9 வெற்றி பெற்றிருந்தால் அடுத்த முறை எந்த கட்சியும் 15 கேட்க முடியுமா முடியாதா? அதாவது தோக்க போற கூட்டணியில 2 தொகுதி வெற்றி பெற்றோம். அதை கவனத்துல பாருங்க. நீங்க அன்னைக்கு அதிமுக ஆட்சி விட்டு போகுது. அந்த நேரத்தில் அந்த கூட்டணியில நாங்க ஒரு கட்சி கூட அதிமுக வேற கட்சியே கிடையாது. எல்லா கட்சிகளும் திமுக தலைமையில் அணிதிரண்டாங்க. மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், பாமக அத்தனை பெரிய கட்சிகளும் சேர்ந்து மெகா கூட்டணி திமுக. அந்த கூட்டணியில் எங்களுக்கு இடம் கிடையாது. ராமதாஸ் எங்களுக்காக பேசுறாரு. அப்ப திமுக பெருங்கட்சியோட பலம் விடுதலை சிறுத்தைகளுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் கொடுங்க. வெற்றி பெறக்கூடிய சூழல் எங்களுக்கு இடம் அளிக்கப்படல. 2011 மதிமுக வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து கிட்டத்தட்ட வெளியேற்றப்பட்டது. 2011 அதற்கு முன்னால் பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு பின்னால் பாராளுமன்ற தேர்தல் 2014 இடதுசாரி இயக்கங்கள் அதிமுக கிட்டத்தட்ட வெளியேற்றப்பட்டது. உங்களுக்கு வந்து இதே மாதிரி நீங்க சொன்ன பல நிர்பந்தங்கள் வந்து இப்ப பாராளுமன்ற தொகுதியில் கூட எத்தனை தொகுதியில் கூட உங்களுக்கு ஒண்ணுதான் என்னுடைய கேள்வி அதிமுகவோ திமுக அவர்களால் மறுக்கப்பட்ட கட்சிகள் சொந்த பலத்தில் வென்று காட்ட முடிந்திருந்தால் அவர்களுக்கான அரசியல் ஆளுமை இன்னும் அதிகரிக்கத்தான் செஞ்சிருக்கும். முடியல அப்படிங்கும் போது அவர்கள் கொடுத்த இடமும் அவர்கள் புறக்கணித்த விதமும் சரின்றுதான் ஆகும். அதாவது நாங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணாம இல்ல. நீங்க நான் தான் சொல்றேன் 2006ல ஒரு தோக்க போற கூட்டணியிலேயே 9 சீட் வாங்கி 2 சீட் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். அன்னைக்கு அதிமுக எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றுச்சு? 60 தொகுதிக்கு மேல தாண்ட முடியல. அப்படி ஒரு கூட்டணி தான் எங்களுக்கு கூட்டணியே பலமே சாதாரண விஷயம் சொல்ல முடியாது. 65 தொகுதி 2009ல வந்து அதிமுக அணி வந்து வெற்றி பெற அணியாக இருந்தது. அப்போ ஜெயலலிதா அவர்களிடம் கேட்கிறார்கள் செய்தியாளர்கள், இந்த முறை விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக் கொள்வீர்களா? இல்ல நாங்க சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்றாங்க. அப்போ முடிவை யார் எடுக்கிறாங்கன்னா பெரிய கட்சிகள் எடுக்குது. அதுதான் நானும் சொல்றேன். பெரிய கட்சி எதை வச்சு எடுக்குதுன்னா அவங்களுடைய பலத்தை வச்சு எடுக்கிறாங்க. அதுல நம்ம பெருசா பண்ணியுமே அவங்க வந்து பலம்னா மக்கள் நாங்க திமுக என்னென்ன செஞ்சிருக்கோம் அது மக்களை சென்று அடைந்திருக்கிறது. மக்களிடம் வந்து அவ்வளவு பிரபலமா இருக்கும். அதுதான் அதுல முக்கியமே தவிர நாங்க ஒரு கட்சியா இருக்கோம், நாங்க இவங்களை வந்து ரெப்ரசென்ட் பண்றோம், இந்த செக்ஷனை ரெப்ரசென்ட் பண்றோம், அதனால எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் கொடுங்கன்றது வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். உங்களுடைய பலம் என்ன? உங்கள் மக்களை நீங்க வந்து எந்த லெவலுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? மக்கள் வந்து உங்களுடைய கொள்கைகள் மீது அவர்கள் மக்களுக்கு வந்து பிடிமானம் இருக்கிறதா? மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்கொள்கிறார்களா? அதுதான் வந்து அரசியல். இந்த ஓட்டு அரசியல் அதுதான் சொல்லியதை காங்கிரஸ் மறுக்கல, தேமுதிக மறுக்கல, திமுக அதிமுக தவிர எந்த கட்சியுமே மறுக்கல. இந்த திமுக கூட தலைமையில மறுக்கல, திமுக கூட மறுக்கல, சொல்ல அதிமுக மறுக்கல. ஏற்றுக்கொண்டா அர்த்தமா? இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த இவர் சொல்றாரு ஆதரிச்சு சொல்றாரு. இல்ல காங்கிரசினுடைய பிரதிநிதி இங்க உட்கார்ந்து என்ன சொன்னாரு? ஆனா அவரால் சொன்னார் வரவேற்கிறேன்னு சொன்னாரு. இல்ல அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், ஆளும் ஷானவாஸ் எடுக்கக்கூடிய முடிவு விடுதலை சிறுத்தை எடுக்கக்கூடிய முடிவு அல்ல, அமெரிக்க நான் எடுக்கக்கூடிய முடிவு, காங்கிரஸ் கட்சி எடுக்கக்கூடிய முடிவு அல்ல, அதுல பெருந்தெல்லாம் எடுக்க வேண்டிய முடிவு. நாம இங்க விவாதத்தை பேசணும்னா நம்முடைய கட்சியோட பிரதிநிதியாக தான் இருக்கிறோம், தவிர கட்சியுடைய தலைவர்களாக அல்ல. தலைவர்கள்ட்டே பேசி பாருங்க, இந்த கருத்துக்கு ஆதரவு இருக்கா இல்லையான்னு தெரியும். இல்ல அது வந்து அதுதான் கூட்டணி பங்கு எவ்வளவு கொடுக்கப்படுறதுங்கிறதா அந்த ஆதரவு. கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி பேச வரல. நம்ம வந்து நீங்க 1 கோடி உறுப்பினர் சேர்ப்போம் சொல்லி சொன்னீங்க, 60 லட்சம் சொல்லிட்டு உங்க தலைவர் குறைச்சாரு, 35 லட்சத்துல போய் முடிஞ்சது. இதுதான் உண்மையான நம்பரா இருக்கும், இந்த மிஸ்டு கால் உண்மையான நம்பரா இருக்கும். நீங்க ஸ்ரீரங்கத்தில் பெற்ற மிஸ்டு காலை விட குறைவான வாக்குகள் அங்க பெற்றிருக்கீங்க. அங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 19,000 வாக்கு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே கிடைச்சது தேமுதிக கூட்டணியில. அப்ப உங்களுக்கு மக்கள் நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற அதே வாக்குகளை இந்த முறையும் பெற்றது. எதிர்கட்சியில் இந்த இடைத்தேர்தலில் மக்கள் நம்பிக்கை நீங்கள் பெற முடியாமல், கூட்டணியுடைய ஆதரவை முழுமையாக பெற முடியாமல் எங்களுடைய தலைமையில் ஆட்சி என்பது கொஞ்சம் அதீதமாக இல்லையா? இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க ஸ்ரீரங்கத்தை சொல்லும் பொழுது ஸ்ரீரங்கத்துல வந்து நானும் கூட அங்க ஒரு பகுதிக்கு பொறுப்பாளராக இருந்தேன்.
பத்திரிகையில வந்தது போலலாம் இல்ல அங்க இன்னைக்கு. அப்பதான் நாங்க மெம்பர்ஷிப் கேம்பெயினே ஆரம்பிச்சோம். ஓகே, இன்னொரு விஷயங்க, வெற்றிக்கான சூத்திரம் இதுதான் எப்பயுமே நிர்ணயம் பண்ண முடியாது. ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு மாதிரி. நாங்கள் உத்தரப்பிரதேசல நரேந்திர மோடி வெற்றி பெற்றோம், நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை அங்க அனௌன்ஸ் பண்ணல. மகாராஷ்டிரால வெற்றி பெற்ற முதலமைச்சர் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணல. பார்லிமெண்ட்டுக்கு நரேந்திர மோடியை அங்க பிரதமர் வேட்பாளராக சொல்றோம். உத்தரப்பிரதேசல ஆளுங்கட்சியா முதல் தடவை வரும்பொழுது எங்களுக்கு அந்த அயோத்தியா மூவ்மெண்ட்ல வின் பண்ணணும் 225 சீட். பல இடங்கள்ல எங்களுக்கு கமிட்டியே கிடையாது. அதற்கு பிறகு உருவாக்கினோம். இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு வருஷம் இருக்கு தேர்தலுக்கு இருக்கிறது. எங்களுடைய பாதையை அமைத்து போய்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்றோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு வருவோம்னு சொல்லிட்டு. நீங்க இன்னைக்கு இருக்கு திங்கட்கிழமை ஜெயலலிதா அவருடைய அந்த வழக்கு முடிவு வருதுன்னு சொன்னா மானும். அதே போல கலைஞர் அவர்களுடைய இந்த திராவிட முன்னேற்றத்துக்கு இருக்கிற அந்த 2G பிரச்சனை அது வரப்போகுது வழக்கு. 2G பிரச்சனை ஒண்ணு ஆகாது. 2G பிரச்சனை நீங்க 2G பிரச்சனைக்கு தேர்தல் அரசியலுக்கு சம்பந்தமும் கிடையாது. எப்படி போகும் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த விஷயத்துல போச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டோட அரசியல் கிழமை அப்படியே மாறும். சில மாதங்களே மாற வாய்ப்பு இருக்கு. மாறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட நம்ம இன்றைக்கு மூன்றாவது ஒரு வாய்ப்பு, அதாவது திமுக அதிமுக தவிர ஒரு மாற்றம் சொல்லி நம்ம ரொம்ப நாளா பேசிருக்கோம். முதல் முறை அல்ல, எனக்கு தெரிஞ்சு 96ல இருந்து பேசிட்டு இருக்கிறோம். தமாக உருவாச்சு, மதிமுக உருவாச்சு, ஒப்புக்கொள்கிறீர்கள். நாங்க தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள்ல முதல்ல இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு தான் இங்க பெரிய இடத்தை எடுத்திருக்கோம். நீங்க உங்களுக்கு பாராட்டுலாம். நான் 96க்கு பிறகுல இருந்து அவர் கொடுக்கல பாராட்டு கேட்கல. அந்த கட்சியை உடஞ்சி தமாகான்னு மறந்து போச்சு அவருக்கு. கூட்டணி போனா ஏற்கனவே இருந்த இருந்து திரு ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தாரு. தமாக உருவாச்சு, மதிமுக செயல்பட்டுச்சு, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாச்சு, தேமுதிக உருவாச்சு. பல சந்தர்ப்பங்கள்ல பல வினைகள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனா இந்த மூன்றாவது வாய்ப்பு, மூன்றாவது சக்தியை பயன்படுத்திக் கொள்கிறது இதுவரைக்கும் யாராலையுமே சாத்தியம் ஆளுங்க மறுக்க முடியாது. திமுக அதிமுகவுக்கான மாற்று பெறக்கூடிய அளவுக்கு இங்க பிடிக்கக்கூடிய ஆசை இருக்கிறது. தமாக உருவாக்கிய அலை, மதிமுக உருவாக்கிய அலை, தேமுதிக உருவாக்கிய அலை, இதெல்லாம் எங்க என்ன பண்ணுச்சு? அந்தந்த தேர்தலில் அங்கேயே முடிந்து போனதை தவிர திரும்பவும் அவர்கள் திமுக அல்லது அதிமுக நம்பித்தான் இருக்க. நான் இல்லைன்னு சொல்லல, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு முயற்சி என்று சொல்லும் பொழுது அதை முயற்சியை செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு ஆட்சி, எந்த ஒரு கட்சியுமே அவங்களுடைய அல்டிமேட் கோல ஆட்சியை கொண்டு வருவது, தங்களுடைய ஆட்சியை கொண்டு வருவது என்பதுதான் இருக்க முடியும். இன்னைக்கு எந்த அடிப்படையில் சொல்றேன்னு சொன்னா, எந்த அடிப்படையில் சொல்லுது, எங்களுடைய கூட்டணி தயவுல அமைய முடியாத ஆட்சிக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நான் ஆட்சி அமைப்பேன், மற்றவங்களுக்கு நாங்க கொடுப்பேன்னு சொல்றேன். திராவிடம் இப்ப நான் கூட்டணி அதிமுக திமுக ஏதோ ஒன்று கூட்டணி போறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. எங்களுடைய பங்கு இருக்குன்னு சொன்னா இவங்க கூட்டணியில் இருக்கிற அந்த பெரிய கட்சி எல்லா இடத்துலயும் மெஜாரிட்டி வராம இருக்கணும், தொங்குப்பு அசம்பிளி வரணுங்கிற மாதிரி வேலை பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல. அதாவது விடுதலை சிறுத்தைகள் அப்படி நினைத்தாலும் தவறு நான் சொல்ல வரல. பாரதிய ஜனதா கட்சி நினைச்சாலும் தவறு. ஆனா ஒரு முயற்சி நேற்று நடக்கல, எதிர்காலத்தில் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இறுதியான கேள்வி திரு சரவணன், இறுதியான கேள்வி, திமுகவும் அதிமுகவுக்கும் மாற்று தேவைப்படக்கூடிய அளவுல தமிழகம் இருக்கா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பாக இல்லை அப்படி என்று தான் கூறுவேன். ஏன்னால் இப்ப கடந்த 40 ஆண்டு கால வரலாற்றை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலமாக, அனைத்து மக்களும் இங்க தொழில் தொடங்கி, அனைத்து கல்லூரிகள், அனைத்து தரப்பட்ட மக்களும் இங்க கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதே மாதிரி சோசியல் இண்டைசஸ் பார்த்து மற்ற இது ஒரு எதை பார்த்தாலும் தமிழகம் முன்னேறி இருக்கிறது. மற்ற எந்த மாநிலத்தை விடவும் முன்னேறி இருக்கு. இதற்கு காரணம் திராவிட கட்சிகளின் ஆட்சி, முக்கியமாக திமுகவின் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு அவர்கள் எடுத்த முதன்மையான அந்த முயற்சிகள். திமுக பொருளாதார வளர்ச்சி பற்றி பேசுவது என்ன? காமராஜர் காலத்துல அது 40 வருஷம், காமராஜர் காலத்தை வைப்பா பண்ணி 40 வருஷம் நாங்க ஆட்சி பண்ணி ஆகவே கண்டிப்பாக
திமுக அதிமுகவை தவிர இங்கு வந்து ஒரு மூன்றாவது அணி வந்து ஆட்சி அமைக்கும், மூன்றாவது அணி தயவை நம்பி மற்றவர்கள் இருப்பார்கள் என்பது ஒன்று ஒரு வெறும் கனவு. இல்ல திமுக அதிமுக வலுவா இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய பார்வை இருக்கு. மக்களுடைய பார்வை என்ன? கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு உண்டா தமிழகத்தில்? மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இப்போது பார்க்கலாம். கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு உண்டா என்ற கேள்விக்கு ஆம் என்று 29% மக்களும், இல்லை என்று 55% மக்களும், இப்போதைக்கு அந்த வாய்ப்பில்லை என்று 16% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போதைக்கு கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பில்லை என்று 16% மக்களும், கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று 29% மக்களும், கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு தமிழகத்தில் எப்போதும் இல்லை என்று 55% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? எப்போதுமே கூட்டணி ஆட்சியோ தனி கட்சி ஆட்சியோ நிலையான ஆட்சி இருக்க வேண்டும் என்பது மக்கள் எப்போதும் கவனமாக இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 89 இப்படிதான் மாறி 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 வந்து ஒரு நிலையான ஆட்சிக்கான முயற்சியை தான் தமிழக மக்கள் தெரிவித்தார்கள். பட் புதிய கட்சிகள் எப்போதும் வரும், புதிய சக்திகள் எப்போது வரும், எந்த சக்தி எவ்வளவு பெரிய வலுப்பெறும் என்பது அமைதியாக இருக்கக்கூடிய மக்களுடைய கேள்வி தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் 2016 தேர்தல் மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்று. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து 4 பேருக்கு நன்றி. ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றே. சர்ச்சையை ஏற்படுத்தியதா சல்மான் கானுடைய ஜாமீன் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில் விவாதிக்கிறோம். அதற்கான காரணம் என்ன? நடிகர் சல்மான் கான் மது போதை அறிந்துவிட்டு சாலையில் வாகனம் ஓட்டிய போது சாலை ஓரமாக படுத்திருந்தவர்கள் மீது வாகனம் ஏற்றப்பட்டதில் ஒருவர் உயிரிழந்தார், 2 பேர் படுகாயமடைந்தார்கள் என்ற வழக்கு கிட்டத்தட்ட 12-13 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு நடந்து தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்த அன்றே மாலையில் 3 மணி நேரத்துக்குள்ளாக அவருக்கு பிணை கிடைத்தது, ஜாமீன் கிடைத்தது. இன்று அவருடைய தீர்ப்பை நிறுத்தி வைத்து அவர் மீது சிறை செல்வதற்கான வாய்ப்புகளை முற்றிலுமாக மறுத்துவிட்டு அவருடைய பிணையை நீட்டித்திருக்கிறது மும்பை உயர்நீதிமன்றம். இவ்வளவு விரைவாக இந்த வழக்கு நடத்தப்பட்டது. வழக்குடைய பிரதான வழக்கு தாமதமாக நடத்தப்பட்டு அந்த வழக்குடைய தீர்ப்பும் அதற்கு மேல மேல்முறையீடும் அதற்கான பிணையும் இவ்வளவு விரைவாக நடத்தப்பட்ட போது நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக ஒரு சந்தேகம் எழுந்தது. இவ்வளவு விரைவான வாய்ப்பு சல்மான் கானுக்கு கிடைத்தது போல, சிறையில் ஒரு நாள் கூட செல்லாமல் உடனடியாக பிணை கிடைத்து வெளியே வந்தது போல இந்த வாய்ப்பு சாமானியர்களுக்கு கிடைக்குமா? அப்படியானால் சாமானியர்களுக்கு ஒரு நீதி, விஐபிக்களுக்கு ஒரு நீதி தான் இந்த சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா என்று ஒரு பக்கம் இருக்க, இல்லை சரியான திறமையான வழக்கறிஞர்கள் நீங்கள் கை கொண்டால் நிச்சயமாக எந்த விதமான சட்ட வாய்ப்பையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு முறையான வழக்கறிஞர் வாய்க்கவில்லை என்றால் நீங்கள் சட்டத்தை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை என்று மறுதரப்பு சொல்கிறது. சல்மான் கானுக்கு கிடைத்திருக்கக்கூடியது முழுக்க முழுக்க சட்டப்படியான நியாயப்படியான பிணை தானே தவிர அது சட்ட முறைகளிலோ விதிமீறல்களோ இருப்பதாக யாராலும் குற்றம் சொல்ல முடியாது. பாரபட்சம் பார்க்கப்படுகிறது என்று சொல்லக்கூடியதால் கூட இந்த பிணை கிடைத்தல் இதன் முறைகேடு இருக்க முடியாது என்று மறுதரப்பு சொல்கிறது. இது உண்மை என்ன? உண்மையிலேயே சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ஜாமீனில் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது? பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கிறார். இதை பற்றி தான் ஆயுதெழுத்து நீட்சியில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் நம்முடைய வழக்கறிஞர் திரு ராஜசேகர் அவர்கள் முடிந்திருக்கார். அதேபோல ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு வேல்முருகன் அவர்கள் முடிந்திருக்கார். உங்கள் இருவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு வேல்முருகன் நான் முதல் கட்ட பார்வையை தெரிஞ்சுக்கலாம் விரும்புகிறேன். இந்த பிணை கிடைத்திருப்பதில் முழுக்க முழுக்க சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுதான் நினைக்கிறீங்களா, இல்ல ஏதேனும் பாரபட்சம் காட்டப்பட்டுதான் நினைக்கிறீங்களா? இல்ல, முதல்ல இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுக்கப்பட்ட பிணையை பத்தி பிரச்சனை இல்ல. முதலாவது பிரச்சனை என்னன்னா, அன்னைக்கு கன்விக்ஷன் கொடுத்த உடனே அதை ஈவினிங் உடனடியாக ஒரு 4 மணிக்குள்ளாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் அணுகி அதை தடை பெற்றார்கள். அதுதான் பிரச்சனையே. இன்னைக்கு சொல்லலாம், இன்னைக்கு அப்பீல்ல அவருக்கு சஸ்பென்ஷன் ஸ்டே பண்ணது யதார்த்தமான விஷயம், எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய என்ன சட்டவிரோதம். அன்னைக்கு கொடுத்ததுல என்ன சட்டவிரோதம்னா, உங்களுக்கு அடிப்படையில எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு அவருக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட உடனே உடனடியாக ஒரு தீர்ப்பின் நகல் கூட இல்லாம அவர்கள் மும்பை உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த அடிப்படையிலே ஒரு சட்டத்தை நீங்க ஒரு தீர்ப்புரை எதிர்க்கும் போது அதனோட காப்பி உங்ககிட்ட இருக்கணும். அது கூட இல்லாம உடனடியாக அந்த மும்பை உயர்நீதிமன்றத்தை அணுகி அதையும் அந்த உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே அவர் பிணையில் இருந்தாரு, அதனால அதனை தொடர்ந்து இப்பவும் அவருக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறோம் சொன்னது உண்மையிலே வருந்தத்தக்க விஷயம். இது சராசரி ஒரு யதார்த்தமான ஒரு எளிய மனிதனுக்கு இது மாதிரியான ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்குமான்றது கேள்வி. இல்ல, நாங்க சட்ட விரோதமாக மும்பை உயர்நீதிமன்றம் செயல்பட நீங்க சொல்ல முடியுமா? அதுல சட்ட விரோதம் என்பது சொல்ல முடியாது. சட்டப்படி அதுதான் சொல்றேன் நான். இங்க விஷயம் என்னன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிவாரணம் அனைவருக்கும் இங்கே கொடுக்கப்படுமா அப்படின்றதான் கேள்வி. இங்க மக்களுக்கு சராசரி மனிதன் ஒரு நீதிமன்றத்தை அணுக முடியுமா? வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ்ல ஒரு உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டு அவருக்கு உடனடியாக சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அது தடுக்கப்பட்டது. இதே ஒரு சராசரி மனிதன் அவனுக்கு அன்னைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தா இந்த ஒரு நிவாரணம் அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்குமான்றதான் கேள்வி. அவருக்கு வாய்த்த வழக்கறிஞர்கள் சாமானிய மனிதர்களுக்கு கிடைத்திருந்தால் அவர்கள் வைக்கக்கூடிய
இருக்கக்கூடிய வாதங்கள் சாமானிய மனிதனுடைய வாதங்களா இருந்தால் அவர்களுக்கும் சாத்தியம் தான். நம்ம எவ்வளவு வழக்குகள் நம்ம பார்த்திருக்கோம். சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் எவ்வளவு வரலாற்றுகரமான ஒரு புரட்சிகரமான தீர்ப்புல நம்ம எவ்வளவு விஷயங்கள் பார்த்திருக்கோம். நம்ம புதுசு கிடையாது. புரட்சிகரமான தீர்ப்பு என்பது வேறு. இங்க என்னன்னா பிராக்டிகலா என்ன நடந்தது, அன்னைக்கு சட்ட ரீதியா நடந்த விஷயமா அது. அவர்கள் மும்பை உயர்நீதிமன்றத்தை அணுகுறாங்க. எப்படி அணுகுறாங்க? திரு ஹரீஷ் சால்வே அவர்களை டெல்லியில இருந்து வர வைக்கிறாங்க. இந்த அவர் ஒரு மென்ஷன் பண்றாரு. மென்ஷன் பண்ணோன்னா நீங்க அதுல என்ன உத்தரவு போட்டிருந்தாங்கன்னா, அவர் ஏற்கனவே பிணையில இருந்தாரு, அந்த ப்ரொடெக்ஷன் கண்டினியூ ஆகட்டும் சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் இங்க ஒரு வருந்தத்தக்க விஷயம். எப்படி ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு அன்றைய தினம் ஒரு 5 வருடம் தீர்ப்பு. அதுல 389 உங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. 389 அந்த தீர்ப்பானது 3 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக இருந்தால் அந்த தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றமே அதை தடை நிறுத்தி வைத்து அப்ப அந்த அடிப்படையில் அவர்களை பிணையில விடலாம். அப்ப அதற்கு அங்க இருக்கக்கூடிய தாற்பயம் என்ன? அந்த 3 வருடங்களுக்கு மேலாக இருந்தால் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் தானே தடை வாங்க வேண்டும். அப்படி இருக்க சூழ்நிலையில எப்படி அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது? அது சராசரி மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்பா அது கிடைத்திருக்குமா? அது நான் கேட்க விரும்புறேன். தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுடைய வழக்குல இதே போல ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவர்களுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை, 100 கோடி ரூபாய் அபராதம் வழங்கப்பட்டது. அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர் சல்மான் கானை போலவே அவர் விஐபியா இருந்தவர். சல்மான் கானை போலவே ஏற்கனவே பிணையில் இருந்தவர். அவருக்கு எந்த சிக்கலும் கிடையாது. அவர் எங்கேயும் தப்பிச்சு போறது கிடையாது. ஆனால் அவர் இதே போன்ற விசாரணை நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்பட்ட உடனேயே முதலமைச்சர் பதவியில் இருந்தவர், வெறும் நடிகராக இருந்தவர்கள் முதல் பதவியில் இருந்தால் உடனடியாக சிறையில் அடைக்கப்பட்டார். இவருக்கு இல்லாத அந்த என்ன சிறப்பு அந்தஸ்து அவருக்கு வந்துவிட்டது? இந்த வழக்கில் இல்லாத என்ன எளிமை அந்த வழக்கில் வந்துவிட்டது? இங்கேயாவது ஊழல் என்ற குற்றச்சாட்டு பிறகு விடுவிக்கப்படலாம். அங்கு நடந்திருப்பது மது அருந்தி விட்டு ஒரு உயிர் பலி. அந்த உயிர் எந்த சூழலில் திரும்பி வரப்போவதில்லை. முதலாவது இதை யாருமே குடிக்கிறது இல்ல. சல்மான் கான் மட்டும் தான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாரு. உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் டீ டோட்டலர்ஸ் அப்படின்ற மனப்பான்மையை எடுத்துடணும். ஒண்ணு. சம்பந்தம் இல்லாத விஷயம். சல்மான் கானை சாதா கானாக பாருங்கள். எவ்வளவோ சாதா கான்கள் காரை ஓட்டுகிறார்கள். எத்தனை பேர் சார் குடிச்சு போட்டு ஆறு மேல வாகனத்தை ஏத்துறாங்க. வாகனத்தை இட்ஸ் an accident. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸ புரிஞ்சுக்கணுங்க. அதாவது செலிபிரிட்டி இவர் சல்மான் கான் தமிழக முதலமைச்சர். என்ன நீங்க கேள்வி கேட்டீங்க, இவ்வளவு நேரம் அவரை பேச விட்டீங்க. என்ன பேச விடுங்க, நான் சொல்றேன். நீங்க வேறு ஒரு திசை கொண்டு போக முயற்சி பண்றீங்க. விபத்துக்கும் ஹோமிசைடுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஒரே நிமிஷம். குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவதும் சாலையில் வாகனம் ஒரு வழக்குல 2 வாதம் இருக்கிறது. டிஃபென்ஸ் இருக்குது, ப்ராசிக்யூஷன் இருக்குது. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, மீடியால ப்ராசிக்யூஷன் சொல்றது, காவல்துறை சொல்றது மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. டிஃபென்ஸ் தரப்புல என்ன வாதம் வைத்தார்கள், அவர் இந்த வழக்குக்கு என்ன வாதம் எப்பவுமே செஷன்ஸ் கோர்ட் என்ன பண்ணுனா இந்த மாதிரி வழக்குகளை சென்சேஷனலைஸ் ஆவறதுக்காக இப்ப முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இதுல மைக்கேல் குன்னா ஒரு தவறான தீர்ப்பை அளித்து விட்டார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏனென்றால் குற்றம் உங்களுடைய விசுவாசத்தை காட்டுவதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி புத்திசாலின்னு விசாரணை நீதிபதி யாரு? கீழ நீதிமன்றத்தில் Yes, they can understand. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கோர்ட்ல இருக்கிறவங்களும் புத்திசாலிகள் ஒரு விஷயத்தை மைண்ட் அப்ளை பண்ணோம். They commit mistake. You know your judgment. Sessions court judge ஒரு விஷயத்தை ஒரு தலைப்பட்சமாக எந்த நீதிமன்றத்துக்கும் ஒருவர் மீது குற்றம் சாட்டுவதற்கு எந்த ஆதாரமும் அதிகாரம் கிடையாது. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டால் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள்? சல்மான் கான் விஷயத்தை தவறான ஒரு நானே வழக்குல வழங்கப்பட்ட தீர்ப்பு சரியா தப்பானே நான் பேசல. நீங்க அது மூலம் புரிஞ்சுங்க. அவர் நிரபராதி, இவர் உருவகம் என்றார், குங்கா பார்க்கல, இதெல்லாம் மேற்ற கேள்வி. நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கியதாங்கிறது அல்ல.
நீதிமன்றம் பிணையில் விடுவித்ததே. நான் கேட்கிறது மேல ஜெயலலிதா பிணையில் விடுவிக்கப்படவில்லை. தவறு. சல்மான் கான் It is a team of lawyers. வழக்கறிஞர்களின் திறமையும் வழக்கறிஞர்களின் உழைப்பையும் வழக்கறிஞர்களின் புத்திசாலத்தையும் பாராட்ட வேண்டும். புத்திசாலித்தனத்தை அவதூறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூற்று. வழக்கறிஞர் என்றால் தன்னுடைய கிளையண்டை காப்பாற்றுவதுதான் அவனுடைய தலையாய கடமை. அதை வழக்கறிஞர் செய்திருக்கிறார்கள். இருங்க, சட்டத்தை நிலைநாட்டி எந்த வழக்கறிஞர் ஏன் வழக்கறிஞர்கள் இருக்கிறோம்? என்கிட்ட குற்றவாளி, என்கிட்ட காந்தி, நேரு, மதர் தெரேசா வரப்போறாங்க. குற்றம் சுமத்தப்பட்டு குற்றவாளியை நிரூபிக்கப்பட்டவங்க தான் வழக்கறிஞர் வர மாட்டாங்க. மதர் தெரேசா ஃபாரன்ஸ் லேடிகளை விலக்கு பிடிச்சிட்டு எங்கிட்ட வர மாட்டாங்க. நிச்சயமா கிடையாது. கோட்சே கிடையாது. காந்தியும் காப்பாற்றுவோம். கோட்சே என்று தவறாக சொன்னால் அவரையும் காப்பாற்றுவோம். இவரும் காந்தி தான் என்று நிரூபிப்போம். சட்ட ரீதியாக கோட்சேவையும் நிரூபிப்போம், காந்தியும் நிரூபிப்போம். சல்மான் கான் குடித்து விட்டு குடிக்கவில்லை என்று நிரூபிப்போம். ஜெயலலிதா அவர்கள் தவறு செய்யவில்லை என்று நிரூபிப்போம். அதான் வழக்கறிஞர் திறமை. அதை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் வழக்கறிஞர் எப்போது மட்டும் வழக்கறிஞர் செய்வான்? வழக்கறிஞர் நல்லவங்க, கிளையன்ட் சொல்றதாங்க செய்யறான். அவருடைய திறமையும் அவருடைய உழைப்பையும் கொச்சைப்படுத்தாதீர்கள். திரும்ப நீங்க வழக்கறிஞர் திறமையை பாராட்டுகள், வழக்கறிஞருடைய உழைப்பை பாராட்டுகள், அறிவை பாராட்டுகள். 2 ஹவர்ல போய் எவ்வளவு ஆன்டிசிபேட் பண்றான் இந்த கன்விக்ட் ஆகும் இந்த கேஸ் சொல்லி சுப்ரீம் ஹைகோர்ட்ல போய் பெட்டிஷன் ரெடியா வச்சிருக்கான். ரெடியா வச்சு ஃபைல் பண்றான், உழைக்கிறான். அப்படின்னு இந்த நாட்டுல சாமானியனுக்கு ஒரு சட்டம், நிச்சயமாக சாமானியனுக்கும் உண்டு. சட்டம் நிச்சயமாக ஹரிசாலை நான் கூட வாஜரா பண்ணாரு. அவருக்கு உங்களுக்கு லட்சம் கோடி கொடுக்க எனக்கு வக்கு இல்ல. அப்ப நான் ஜெயிலுக்கு போகணும். ஹரிசாலை விட்டுருங்க. பின்ன சாதாரண ராஜசேகரன் தவறான ஒரு கொண்டாட்டு தருந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அவரோட ஆர்குமெண்ட் வழக்கறிஞரோட திறமையை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நான் முடிச்சிடறேன். வழக்கறிஞர் திறமையானவர்கள் எங்க திறமையான வழக்கறிஞர்களை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த பாங்கு வந்து அந்த கிளையண்ட்டுக்கு இருக்கலாம். ஆனா இங்க விஷயம் என்னன்னா, நீதிமன்றங்கள் எப்படி அணுக வேண்டும்? திறமையான வழக்கறிஞர் வந்து அப்பியர் ஆகலாம். பட் நீதிமன்றங்கள் அதை வந்து சீர்தூக்கி பார்த்துதான் வழங்க வேண்டும். அதுதான் யதார்த்தம். வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர்களுடைய ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட், அவர் சொன்ன மாதிரி ஒரு கிளையண்ட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட் இருக்கு. அதே நேரத்தில் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் என்ன? அவர்கள் ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் நீதிமன்றம் பேசும்போது இடையூறு செய்யல. இன்னைக்கு விஷயம் என்னன்னா, இன்றைய தினம் இவர் சொல்லியிருந்தார், இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு திரு சஞ்சீவ் நந்தா என்ற ஒரு அவர் மீது குற்றச்சாட்டு சொல்றது. அது வந்து உயர்நீதிமன்றத்தில் இதே கீழமை நீதிமன்றத்தில் 5 வருடங்கள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தால் 2 வருடமாக குறைக்கப்பட்டது. அப்போது அங்கே அந்த 2012 அந்த கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு சரியானதுதான் என்று சொல்லி அவருக்கு 50 லட்சம் ரூபாய் நஷ்ட காம்பன்சேஷன் கொடுக்கணும் சொல்லி தீர்மானிச்சு அந்த 5 அதுதான். ஆனா இன்னைக்கு இங்க நடந்தது என்ன? இன்னைக்கு நீங்க வந்து ஒரு 2 hours அதோட ப்ரொஃபஷனல் திறமை எல்லாம் சொல்ற இங்க இருக்கக்கூடிய ஒரு சராசரி ஒரு குடியானோட யாரோ ஒருத்தர் நீதிமன்றத்தை போய் அணுகி இருந்தா இது மாதிரியான ஒரு தீர்ப்பை பெற்று முடியுமா? நான் கேட்கறது நாங்க ஒன்னே ஒண்ணுதான். சல்மான் கான் கிடைத்த இந்த வாய்ப்பு 3 மணி நேரத்துக்குள்ளாக பிணை, அதுவும் அங்க விசாரணை நீதிமன்றத்தில் வழங்கினதுக்கும் மும்பை உயர்நீதிமன்றம் வழங்கப்பட்ட 3 மணி நேரத்துக்குள்ள வழக்குடைய எந்த ஆவணத்தையும் பார்க்காமல் வழங்கப்படக்கூடிய ஒரு பிணை சாமானியனுக்கு சாத்தியமா? இந்த வழக்கை நீங்கள் வந்து ராஷ் அண்ட் நெக்லிஜென்ஸ் டிரைவிங் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988 பிரகாரம் தான் வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும். முதலில் குடித்துவிட்டு ஓட்டினால் 6 மாதங்கள், 2வது முறை குடித்துவிட்டு ஓட்டினால் 3 வருடங்கள், அப்புறம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணணும். இதுதான் முறை. ஒரு முறை செய்தாலும் பல முறை செய்தாலும் 3 வருடம் தான். கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் எப்படி அந்த இறந்தவன் யாருமே சல்மான் கானுக்கு தெரியாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 ஏன் போட்டாங்க உங்களுக்கு தெரியும். குடித்து விட்டு வாகனம் ஓட்டுறாங்க, அதை போடுறாங்க. இந்த மாதிரி வாகனம் பண்ணி போட்டாரு. அது வந்து மும்பை நீதிமன்றம் என்ன கேட்டீங்க, நான் பதில் திரும்ப வாதத்தை பின்னோக்கி கொண்டு போறீங்க. இந்த வழக்குடைய தத்துவத்துக்குள்ள நான் போல, இந்த வழக்குல வந்து அவருக்கு தண்டனை சரியா வழங்கப்பட்டதா மேல் அப்பீல் வருமா, அதை பத்தி நான் பேசுறேன்.
என்னுடைய கேள்வி, இந்த வழக்கிலிருந்து அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டது பற்றி மட்டும்தான். பிணை கொடுக்கப்பட்டது 100% முறையாக வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு உதாரணம் நீங்க சொல்லுங்க. சாமானியன் உங்களுடைய லைஃப்ல ஒரு உதாரணம் சார். நான் வந்து ஒரு சாமானியருக்கு ஒரு அரை மணி நேரம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கோர்ட் நம்பர் 11 இப்ப சொல்றேன். நான் கோர்ட் பண்ண நினைச்சேன், நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். கோர்ட் நம்பர் 11ல அவர் மேஜிஸ்ட்ரேட் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேஜிஸ்ட்ரேட், யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அவர் பேரையே நான் சொல்றேன். அவர் மோகன்ராஜன் ஒருத்தர் இருந்தாரு, லாங் பேக் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அவர் வந்து ஜெயில் இட்ஸ் அ பெயில் அனுப்பிச்சிட்டாரு. நான் சொல்றேன், அது பாருங்க, அவன் வந்து உடம்பு சரியில்லை. நான் ஓபன் கோர்ட்ல சொல்றேன், உடம்பு சரியில்லை, நீங்க அமிச்சீங்கன்னா ஜெயில இறந்துருவாப்ல, நீங்க வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்காக ரெஃபர் பண்ணுங்க. ஜெயிலுக்கு புழலுக்கு போயிடுச்சு. அக்யூஸ்ட் வாஸ் டேக்கன் அண்ட் ஹி வாஸ் ரிமாண்டட். ஆனா நம்ப மாட்டீங்க, நல்ல மனிதர், நல்ல நீதி மேஜிஸ்ட்ரேட்ஸும் இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்காக சொல்றேன். அவர் உடனே அதை ரீகால் பண்ணி அவரை வந்து எனக்கு பிணையை கொடுத்து உடனே இந்த மாதிரி மைண்ட் அப்ளிகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த லோவர் கோர்ட்ஸ். ஒரு தலைப்பட்சமாக யோசிப்பது தவறு. எந்த நீதிமன்றமும் சரி, எந்த நீதிபதியும் சரி, ஒரு தலைப்பட்சமாக ப்ராசிக்யூஷன் சொல்றது மட்டும் தான் கேட்டுப்பேன், டிஃபென்ஸ் சொல்றது கேட்டுக்க மாட்டேன்னு சொல்றது தவறான ஒரு கூற்றுன்ற. அதான் சொல்ல வர, ரெண்டு பக்கமும் கேட்கணும். ரெண்டு பக்கம் நியாயம் எதுவோ அதை நீதிமன்றத்துக்கு ஏன் வரணுமோ, நியாயம் கிடைக்கும் தான் வரும். அங்க வந்து நீங்க ஒரு தலைப்பட்சமாக சொல்றாரு, அவருடைய உதாரணத்தை சொல்றாரு. இங்க வந்து 54 ஆண்டு காலம் சிறையில் இருந்த ஒரு மால்சங் லால்சங் ஒருத்தர் இருந்தார். 54 வருடங்கள் 1951 அவர் சிறையில் அடைக்கப்பட்டார், அசாம் சிறையில. இது தெரியுமா உங்களுக்கு? இது வந்து ரிப்போர்ட்டட் கேஸ். 54 ஆண்டு காலம் அண்டர் ட்ரையல் பிரிசன், அவர் நாட் ஈவன் எ கன்விக்டட் பிரிசன். அது மாதிரி இருந்த ஒரு சராசரி மனிதன், ஒரு எளிய மனிதனுக்கு அப்படி பேசுவோம். விசாரணை கைதி சிறையில் இருக்கும் போது தண்டனை பெற்ற ஒருவர் வெளியில் இருப்பது சட்டத்தின் டெக்னிகாலிட்டி ஆஃப் தி ஹை கோர்ட். என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தரை குற்றம் சாட்டும் போது அவருக்கு வந்து அந்த கன்விக்ஷன் ஆர்டர் வந்து மேல்முறையீடு. இறுதியான கேள்வி கேட்கிறோம். இதுல வந்து உச்சநீதிமன்றம் இதே ஜெயலலிதாவுடைய வழக்கிலே வந்து மேல்முறையீடு சொல்லிச்சு, நம்ம வந்து அரசு வழக்கறிஞருடைய வாதம் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்ப நம்ம வந்து ஒரு தரப்பு வாதம் ஆயிடாதுன்னு சொல்லும் போது நீதி வழக்கறிஞருடைய வாதத்தை மட்டுமே வைத்து நம்ம வந்து தீர்ப்பு வழங்கல, அந்த வழக்குடைய இன்ன பிற விஷயங்களை பார்த்தா நீதி தீர்ப்பு வழங்க சொல்லும்போது, அப்ப இந்த நீதிபதி பிணை கொடுத்தவர் வந்து ஹரிஸ் சால்வே வந்தாரா, முருகேசன் வந்தாரா அப்படின்னு பார்க்காம இந்த வழக்குல பிணை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏற்கனவே கொடுப்பது போல அவர் ஏற்கனவே பிணையில் இருந்தவர் தான். சல்மான் கான் மாதிரியான ஒரு பிரபலம் உடனடியாக தப்பித்து சென்றக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அப்ப அவருக்கு பிணை நீட்டிக்கல என்ன தப்பு? இதுல என்ன இல்லாஜிக்கலா நீங்க போயிட்டீங்க? இல்ல, பிணை நீட்டிக்க வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்ட பிணை பற்றிய பெரிய கேள்வி கிடையாது. அன்னைக்கு கொடுத்ததுதான். அன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு வந்து ஒரு 2 மணிக்கு வருது. அவங்க போய் மும்பை நீதிமன்றத்தை 3-4 மணிக்கு அணுகுறாங்க. இந்த நிகழ்வு ஒரு சராசரி மனிதனுக்கு கிடைக்குமான்றதான் கேள்வி. இன்னைக்கு இருக்க உதாரணம் கிடையாது. அது வந்து ட்ரையல் கோர்ட்ல அவர் சொன்னார். அவரே ஒண்ணு சொன்னாரு, உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்க, அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சு. இங்க அது மாதிரியான விஷயம் கன்சிடரேஷனே கிடையாது. அது வந்து அவர் வந்து போனதே வந்துட்டு ப்ரீ ட்ரையல். அவர் வந்து கன்விக்ஷன் இல்ல, அரெஸ்ட் பண்றாங்க, அந்த ட்ரையல் அவர் கேட்கிறாரு ப்ரீ ட்ரையல். இங்க வந்து இஸ் எ கன்விக்டட் அக்யூஸ்ட். அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுல வந்துட்டு இதுவரைக்கும் நீதிமன்றங்கள் இது மாதிரி வழங்கப்பட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச குறைந்த அளவு நாலேஜ்ல வந்து கொடுக்கப்பட்டதே கிடையாது. நான் மீண்டுமாக சொல்கிறேன், என்ன சராசரி மனிதர்கள் என்ன எதிர்பார்க்காங்க? ரூல் ஆஃப் லா இருக்கணும், எல்லாரும் சட்டத்தின் முன் சமம், எல்லாரும் சட்டத்தின் முன் சமம் என்று இருக்கின்ற நிலையில இவருக்கு வழங்கப்பட்ட அந்த சிறப்பு அன்னைக்கு நிவாரணம் வந்து எந்த வகையில நியாயம்? அது அன்னைக்கு ஹரிஷ் சால்வேன்றது விஷயம். அது யார் வந்திருந்தாலுமே வந்துட்டு அவர்கள் இன்னும் ஹரிஷ் சால்வே மட்டும் இல்ல, யாரையும் கூட எங்கேஜ் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள். என்னால அது மாதிரியான ஒரு சராசரி மனிதன் போய் எங்கேஜ் பண்ண முடியுமா? அப்படி அவர் ஹரிஷ் சால்வே வந்ததுனாலதான் வழங்கப்பட்டதுன்னு இவங்க சொல்றாங்க. இன்னைக்கு அது மாதிரியான நிகழ்வு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கப்படலையே, கிடைக்குமான்றது நிச்சயமா கிடைக்காது எழுதி வைக்க முடியும். அது மிகப்பெரிய வருந்தத்தக்க நிகழ்வு. அது பாருங்க, ஹரிஷ் சால்வே இவர் வந்து பவர்ஃபுல் வக்கீல வச்சாரு. இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் த வே யூ டாக். இருங்க ஒரே நிமிஷம், நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. ஒருத்தர் இந்த குற்றச்சாட்டுக்காக தண்டிக்கப்பட்டு குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு கன்விக்ஷன் ஃபார் 5 years செஷன்ஸ் கோர்ட் சொல்லிவிட்டது. எந்த புத்திசாலி கிளையண்டும் நல்ல திறமையான வழக்கறிஞர் யார் இருக்காங்கன்னு தான் பாப்பான். நீங்க இல்லை, உலகத்திலே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வழக்கறிஞர்களும் திறமையானவர்கள் தான். ஏனென்றால் அவர் வாய்ப்பு கிடைத்தால்தான் அவருடைய திறமையை வெளிக்கொணர முடியும். அதனால நீங்க வந்து அன்றைய சூழ்நிலையில் ஹரிஷ் சால்வே பாம்பேல இருந்திருப்பாரு, அவரை பேசி வச்சிருப்பாங்க, கொண்டு வரப்பட்டார். ஆன்டிசிபேட் பண்றாங்க.
அவங்கள பாராட்டணும். அந்த வழக்கறிஞர் அவருடைய டீம் ஆஃப் லாயர்ஸ் இல்ல நான் வழக்கறிஞரை பாராட்டுறேன். ஒரு நிமிஷம் இல்ல நீங்க திரும்ப திரும்ப பத்தியே கேள்வி இல்ல. இந்த வழக்கு பற்றிய ஆவணம் ஒன்று கூட கிடையாது நீதிபதிட்ட. இந்த வழக்குல என்ன தண்டனை, எதனால தண்டனை? 48 மணி நேரத்துக்கு interim bail. சார் ஒரு கன்விக்ட் ஆன ஒரு கேஸ்ல எதனால கன்விக்ட் கூட தெரியாம உடனடியாக ஒரு நிமிஷம் சாத்தியமா? கன்விக்ஷன் எந்த வழக்கு வழக்கமா என்ன ப்ரொசீஜர்? கன்விக்ஷன் சொன்னா குற்றவாளின்னு சொன்னா டாக்டர் ஜெயலலிதா அவங்க மேடம் அவங்க கேஸ்லயும் 30,000 பக்கம் கொடுத்தாங்க எல்லாருக்கும். அந்த மாதிரி இந்த வழக்குல கொடுக்கல. அதான் தி எரர். அதான் the ground. That was the only ground to grant interim bail. புரிஞ்சுங்களீங்க. 1/10க்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு கீழே சார் அந்த 4 அப்பீல் கோர்ட் ஹை கோர்ட் போணும்ல சார். நீங்க போணும்ல, அங்க போய் அங்க நம்பர் ஆகி இந்த கோர்ட்டுக்கு அனுமதிக்கப்பட்டு அந்த ஜட்ஜ் அந்த கேஸ வந்து எடுத்து உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராசஸ் வந்து மற்றவங்களுக்கு குற்றம் சாட்டுவது மிகவும் நன்மை அடைஞ்சிருக்காங்க. கிளையன்ட்ஸ்க்கு நம்பர் லஞ்ச் மோஷன் மூவ் பண்றாங்க, மென்ஷனிங் மட்டும் ஸ்லிப் வாங்குறாங்க, நம்பர் பண்ணி கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து யாரும் பார்க்க மாட்டீங்களா? சல்மான் கான் சாதா கானா யோசிக்க மாட்டீங்க? சல்மான் கான் சாதா கானுக்கும் உண்டு. வழக்கறிஞர்கள் முறையா போய் அணுகினால் என்ன பேப்பர்ஸ் இருக்கும், ஃபைல் அதெல்லாம் கிடையாது. காகிதமும் உங்க போலங்கிற உங்களுக்கு தெரியும். பெட்டிஷன் இருந்தா போதும் சார். பெட்டிஷன் இருந்தா மென்ஷன் பண்ணலாம். மென்ஷன் பண்ணி இட் இஸ் a prerogative and discretionary power of the high court. discretionary powers of the high court. அதை எக்ஸர்சைஸ் பண்றாங்க. ஒரு ஜட்ஜ் வந்து அவருக்கு discretionary power எக்ஸர்சைஸ் பண்ணா ஏன் குற்றம்? யாரும் குற்றம் சொல்ல. நல்லா நீதிபதி என்பவர் யார்? அதாவது 1000 பேர் தண்டிக்கப்படலாம். ஆனா ஒரு நிரபராதி குற்றவாளியும் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போட. அதான் நீதிபதி சொல்றாரு. 2 லட்சம் பேர் வெளியே கொண்டு வந்துருங்க. போல விசாரணைக்கு அடிப்படையில் குற்றம் சாட்டுவது நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. விசாரணை கைதிகள் உள்ளே விசாரணை கைதிகள் வழக்கு அவர் பல காரணம் அது விசாரிக்கணும். 2 லட்சம் வழக்கறிஞர்கள் வழக்குகள் என்று தேய்கிறது என்று பேசுகிறோம். இன்னும் வந்து ப்ரீ ட்ரையல்ல தான் இருக்கிறாங்க. நீங்க லென்ஸ் வச்சு பார்த்து ஒரு குற்றம் சுமத்தணும் என்று நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு விடிவு காலமே கிடையாது. பாராட்ட வேண்டும், பரந்த மனப்பான்மை வேண்டும். பாராட்டுங்கள். திறமையான ஒரு வழக்கு. 2.5 லட்சம் விசாரணை கைதிகள் சிறையில் இருக்கும் போது தண்டனை பெற்ற கைதிகள் உடனடியாக பிணை பெறுவது எப்படி என்கிற கேள்வி வருது. நிச்சயமாக நீதிபதிகள் சட்டவிரோதமாக தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள் என்று யாருமே சொல்லவில்லை. அவருக்கு கிடைத்த இந்த சட்ட நிவாரணம் சாமானியர்களுக்கும் கிடைக்குமா என்ற கேள்விதான் எழுகிறது. நிச்சயமாக எப்போதுமே சொல்வார்கள், நீதி வழங்கப்படுகிறது மட்டுமல்ல, நீதிதான் வழங்கப்படுகிறது என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை நீதித்துறைக்கும் உண்டு, நிர்வாகத்துறைக்கும் உண்டு. அந்த நீதிதான் வழங்கப்படுகிறது எல்லோருக்கும் அப்படின்னு, எல்லோருமே சட்டத்தின் முன் சமம் தான் என்ற பார்வை வழங்க வேண்டியது நீதித்துறையுடைய தலையாய கடமை. அந்த கடமையை நீதித்துறை தொடரும் என்று எதிர்பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.